புதிய தமிழ் புத்தகம் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதிலிருந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. கல்வியில் சிறந்த பெண்கள். சரி தானே? கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜென்ரலான டாபிக் இது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா சங்ககால பெண்பால் புலவர்கள் யார் யார், நம்ம சங்க காலத்திலேயே பெண்கள் நல்லா கட்டறிந்திருந்தார்கள், புலவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? அப்படி தான் பார்க்குறோம். யார் யார் நாங்கள் பாருங்கள், கட்டத்தில் இருக்குது பாருங்கள். இரண்டாவது பக்கத்தில் ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி முந்தியார், வெண்ணி குவைத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், பாவற்பெண்டு, நப்பசிலையார். சரிங்களா? சங்கால புலவர்கள் பார்த்திங்கன்னா 450 பேர் மொத்தம் எழுதிங்க. சங்ககால புலவர்கள் மொத்தம் 450 பேர். அதில் 30 பேர் பெண்பால் புலவர்கள். மொத்தம் 450 பேர் இருந்திருக்காங்க சங்ககாலத்திலேயே. சரிங்களா? அதில் 30 பேர் பார்த்திங்கன்னா பெண்கள். 30 பேர் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். சரி தரேன். ஓகே. ஒரு பெண் கல்வியை வலியுறுத்தும் விதமாக தான் இங்கே இருக்க பாட்டெலாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது பக்கத்தில் வலதுகை பக்கமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேரா, கீழேருந்து ரெண்டாவது பேரா, அதில் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கா இல்லையா? காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. சரி தானே? காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா சைவம்னா யாரை வழிபடுவார்கள்? சிவனை வழிபடுவார்கள். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 63 நாயன்மார்கள். என்னது? 63 நாயன்மார்களும் சரிங்களா? 9 தொகையடியார்கள். மொத்தம் 72 சிவனடியார்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? வைணவத்தை பின்பற்றிய ஆழ்வார்கள் தான் 12 பேர். வைணவத்தை பின்பற்றிய ஆழ்வார்கள் தான் எத்தனை பேருங்க? 12 பேர். சரி தானே? பார்த்துருக்கோம். அப்போ காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் ஒருவர். 63 நாயன்மார்களில் ஒருவர். அர்த்தம் ஆண்டாள் இருக்கா? ஆண்டாள் பொறுத்த வரைக்கும் 12 ஆழ்வார்களில் ஒருவர். அந்த 12 ஆழ்வாரில் ஒரே ஒருவர் தான் பெண். சரிங்களா? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். யாருங்க? ஆண்டாள். ரைட். அதை எழுதிக்கிங்க. உங்களுக்கு காரைக்கால் அம்மையார் பற்றி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா புனிதவதி. இயற்பெயர் என்னதுங்க? புனிதவதி. அவங்க இயற்பெயர் பார்த்திங்கன்னா புனிதவதி. அவங்க பேய் வடிவம் விரும்பியவர். காரைக்கால் அம்மையார் இயற்பெயர் பார்த்திங்கன்னா புனிதவதி. அவங்க பேய் வடிவம் விரும்பியவர். பேய் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? புதுசாக பார்க்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஓகே. பேய் வடிவம் விரும்பியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தாதி மாலை சிற்றிலக்கிய வகைகளை இவர் தான் தொடங்கி வைத்தவர். அந்தாதி, அதுக்கப்புறம் மாலை, மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது. சிற்றிலக்கியங்களில் 96 வகைகள் இருக்குது. அதில் அந்தாதி மாலை ஆகிய சிற்றிலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடங்கி வைத்தவரே யார் தான்? காரைக்கால் அம்மையார் தான். யார் தாங்க? காரைக்கால் அம்மையார் தான். இது முக்கியமான நூல்கள். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா அற்புத திருவந்தாதி, நூல்கள் அற்புத திருவந்தாதி,
நூல்கள் பார்த்திங்கன்னா அற்புத திருவந்தாதி. இதுதான் அந்தாதி நூல்களில் முதல் நூல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்தாதி மாலை சிற்றிலக்கிய வகைகளை தொடங்கி வைத்தவரே யார் தான்? காரைக்காலமையார் தான். அப்போ அற்புத திருவந்தாதி தான் அந்தாதி நூல்களில் முதல் நூல். அற்புத திருவந்தாதி தான் அந்தாதி நூல்களில் முதல் நூல். அந்தாதி நூல்களில் முதல் நூல் எதுங்க? அற்புத திருவந்தாதி. அற்புத திருவந்தாதி. சரிங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா திருவாலங்காட்டு திருப்பதிகம் அப்படின்னு ஒரு நூல். திருவாலங்காட்டு திருப்பதிகம். திருவாலங்காட்டு திருப்பதிகம். திருவாலங்காட்டு திருப்பதிகம். திருவாலங்காட்டு திருப்பதிகம். திருவாலங்காட்டு திருப்பதிகம் ஆகிய நூல்களை எல்லாம் இயற்றியவர் யாருங்க? காரைக்கால் அம்மையார். அந்தாதியில் முதல் நூல் பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? அற்புத திருவந்தாதி பார்த்தோம். மாலை அந்த சிற்றிலக்கிய வகையை இவர் தானே தோற்றுவித்தார். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இரட்டை மணி மாலை. என்னதுங்க? இரட்டை மணி மாலை. இரட்டை மணி மாலை ஆனால் யாருடையது? காரைக்கால் அம்மையாருடையது. 3 நூல்கள் பார்த்துருக்கோம். என்னென்ன? அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு திருப்பதிகம், இரட்டை மணி மாலை. சரிங்களா? இவர் இயற்பெயர் புனிதவதியார். பேய் வடிவம் விரும்பியவர். இறைவனால் அம்மியை என்று அழைக்கப்பட்டவர். சிற்றிலக்கிய வகைகளில் பார்த்தீங்கன்னா மாலை அந்தாதியெல்லாம் தொடங்கி வைத்தவர். சரிங்களா? அவருடைய நூல்கள் பார்த்தோம். எல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இவரை பற்றி. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? ஆண்டாள். ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவர் வைணவத்தை பின்பற்றியவர். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அவங்க தான். இதுதானே? ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா முக்கியமான இவங்க நூல்கள் இவங்க சூடி கொடுத்த சுடர்கொடின்னு அழைக்கப்படுறாங்க. சூடி கொடுத்த இக்கு வருமா வராதா? ஏன் வரும்? அகர ஈற்று இகர ஈற்று வினை எச்சங்கள் பார்த்தோம். சரிங்களா? சூடி இப்போ இகர ஈற்று வினை எச்சம். சரி தானே? சூடி மகிழ்ந்தான். சரிதானே? சூடி கொடுத்த சுடர்கொடி. 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 வைணவம் தந்த செல்வி. சூடி கொடுத்த சுடர்கொடி. வைணவம் தந்த செல்வி. வைணவம் தந்த செல்வி. வைணவம் தந்த செல்வி. வைணவம் தந்த செல்வி. சுடி கொடுத்த சுடர்கொடி வைணவம் தந்த செல்வி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ரைட். இவங்க நாச்சியார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஏன்னா இவங்க இறைவனை மணந்து கொள்ள விரும்பினார். யாரை மணந்து கொள்ள விரும்பினார்? இறைவனை மணந்து கொள்ள விரும்பினார். சரிங்களா? அதனால் இவர் நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார். எவர் அழைக்கப்படுகிறார்? நாச்சியார். இது ஒரு பாட்டு இருக்கும், அற்புதமான பாட்டு பின்னாடி இருக்கும். சரிங்களா? பந்தலில் இது போல் பார்த்திங்கன்னா முத்து தோரணம்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ இறைவனை நான் கை பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி. சரிங்களா? கண்ணா கண்டேன் அடி தோழி அப்படின்னு இங்கே தான் பாடியிருப்பாங்க. அதை தான் சினிமாவில் எழுதியிருப்பாங்க. சரி, ரைட், ஓகே. நாச்சியார். இந்த நூல் பார்த்திங்கன்னா திருப்பாவை. எழுதின நூல் பார்த்திங்கன்னா திருப்பாவை. அது ஒரு நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி.
நாச்சியார் திருமொழி. ஓகே, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இதெல்லாம் யார் எழுதிய நூல்கள்? ஆண்டாள். சரிங்க, இதெல்லாம் வந்து முக்கியமானதுங்க. சரி தரங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? திருப்பாவை, அது வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு அழைக்கப்படுகிறது. திருப்பாவை பொறுத்த வரைக்கும் வேதம் அனைத்திற்கும் வித்து, இல்லைன்னா வேத வித்து அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. வேத வித்து, வித்துன்னா விதைங்க, சரிதானே? ஓகே, வேத வித்து அப்படின்னு வைக்கப்படுகிறது. திருப்பாவை, திருப்பாவை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாட்டு? திருப்பாவையில் 30 பாட்டு. எவ்வளோ பாடல் தான் திருப்பாவையில்? 30 பாடல்கள். அதுதான் மார்கழி மாதத்தில் பாடுவாங்க, சரிங்களா? மார்கழி மாதத்தில் தினம் ஒரு நாளுக்கு ஒரு பாடல் அப்படின்னா 30 நாளுக்கு 30 பாடல், சரிங்களா? ரைட்டு. அது ஒரு நாச்சியார் திருமொழியை பொறுத்த வரைக்கும் 140 பாட்டு. நாச்சியார் திருமொழியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாட்டுங்க? 140 பாட்டு. அப்படின்னு ஸ்கூல் உங்களுக்கு என்ன இருக்குது? 143 இருக்கா? இப்போ ரீசன்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 140 கொடுத்துருக்காங்க. செக் பண்ண, டக்குன்னு எடுங்க. நான் தான் சொல்லியிருக்கேனா 143 சொல்லியிருக்கேனா? நூற்றி 43 பாடல்கள். ஸ்கூல் புக்கில், பழைய புக்கில் 140 கொடுத்துருக்காங்க. இப்போ 143 கொடுத்துருக்காங்க. 143, சரிங்களா? அந்த 143 ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, 143 இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சரி தானே? நாச்சியார் வந்து இறைவனுக்கு வந்து என்ன சொன்னாங்க? ஐ லவ் யூ சொன்னாங்க. 143 நாச்சியார் திருமொழி. நாச்சியார்னா என்னன்னு பார்த்தோம்? ஆண்டாள். இறைவனுக்கு மனைவியானதால் நாச்சியார், இறைவனுக்கு மனைவியானதால் நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? திருச்சியில் பார்த்தீங்கன்னா நாச்சியார் அம்மன் ஒரு கோவில் இருக்குது, தெரியுமா? திருச்சி உறையூரில் பார்த்தீங்கன்னா வெக்காளி அம்மன் ஒரு கோவில் இருக்கும், நாச்சியார் அம்மன் ஒரு கோவில் இருக்கும், சரிங்களா? அப்போ ஸ்ரீரங்கம், சரிங்களா, அவர் தான் அங்கே இருக்கிறதா இது நாச்சியார் அம்மன் கோவில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமணம்லாம் பண்ணுற மாதிரி நிகழ்வுகள்லாம் மார்கழி மாதம் நடக்கும், சரிங்களா? பெண் வீடு இது தான் இங்கே உறையூர், திருச்சி உறையூர். ஸ்ரீரங்கத்தில், சரிங்களா, அங்கே தான் வந்து தலைவன் இருக்கார், சரிதானே? நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். 140 ஒரு பழைய புக்கில் 140 பாட்டுன்னு இருக்குது. இப்போ புது புக்கில் 143 இருக்குது, பார்த்து வச்சுங்க, சரிங்களா? ரைட். இப்போ படித்திருந்தார்கள் மொத்தம் எவ்வளவு? சங்கால புலவர்களில் வந்து எவ்வளவு பெண்பால் புலவர்கள்? 30. சங்கால புலவர்கள் எண்ணிக்கை 450, சரிங்களா? இதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6வது பேராவில் பாருங்கள். 6வது பேராவில் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், சரிங்களா? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி, சரிங்களா? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருங்க? முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார், சரிங்களா? எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அவங்க தான், சரிதானே? ரைட். அவங்கள பற்றி கூடுதல் தகவல்கள் ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். இவங்களை பற்றிலாம் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால தான் தமிழ் சிலபஸ் இருந்தாலும் இந்த ஜிஎஸ் சிலபஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் 1886 1968 வரைக்கும் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1886 1968 வரைக்கும், 1968 வரைக்கும், சரிங்களா? ஓகே. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னே கொடுத்துருக்காங்களா? ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்னு கொடுத்துருக்காங்க. மேயர் இல்லை, துணை மேயர், இல்லை. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. அப்போ வந்து சட்ட மேலவை, சட்ட கீழவை 2 அவைகள் இருந்துச்சு. சட்ட மேலவை, சட்ட கீழவை 2 அவைகள் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருங்க? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். எக்ஸாமில் இவங்களை பற்றிலாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கணும். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம். இருதார அப்போலாம் 2 திருமணம் கூட பண்ணிப்பாங்களாம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணிப்பாங்களாம். அதனால் 2 கல்யாணம் பண்ணிக்கிறதா தடை சட்டம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர். இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் கொடுத்துருக்காங்க. அடையாற்றில் 1930 அவை இல்லத்தை ஆரம்பித்தார். அதை தொடங்கினார் அவை இல்லம் 1930. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1952 புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். இவங்களே ஒரு டாக்டர் தானே, சரி தானே? புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். அடையாறில் இருக்குது. அது எங்கே இருக்குதுங்க? அடையார். சரிங்களா? சென்னை அடையார். சென்னை அடையாறில் இருக்குது. சரிங்களா? ரைட். எல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். சரி தானே? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவை இல்லை 1930. ஓகே, ஒரு ஷார்ட்கட் வருதுங்க. முத்துவுடன் ஒன்றாக நயன்தாரா. முத்துவுடன் ஒன்றாக நயன்தாரா. முத்துடன் ஒன்றாக நயன்தாரா. முத்துனா முத்துலட்சுமி அம்மையார். ஒன்றாக நயன்தார்னா 1 9 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 1 9. 3 வேளையும் முட்டை சாப்பிட்டாங்க. 3 வேளையும் முட்டை சாப்பிட்டாங்க. 3 வேளையும் முட்டை சாப்பிட்டாங்க. சரிதானே? முத்துவுடன் ஒன்றாக நயன்தாரா 3 வேளையும் முட்டை சாப்பிட்டாங்க. முத்துவுடனா முத்துலட்சுமி அம்மையா, ஒன்றாகனா 1, நயன்தாரானா நயன்தாரா 9ன்னு அர்த்தம். சரி தானே? 3 வேளையும் அப்படின்னா 3னா 3, முட்டை சாப்பிட்டாங்கன்னா 0. 1930 அவை இல்லம். சரிங்களா? இப்போ துணை இப்படி படிச்சிங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் வச்சு உங்களுக்கு அவை இல்லை மாதிரி 1930 பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1952 பார்த்தீங்கன்னா என்னதுங்க? சரிங்களா? அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது. அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது. அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது. ஷார்ட்கட் எப்போதும் திருக்குறள் மாதிரின்னு சொல்லியிருக்கேன். நிறைய தடவை படிக்கணும், 20 டைம்ஸ் படிக்கணும் ஷார்ட்கட்ஸ். அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது. அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது. சரி தானே? அஞ்சலினா 5ங்க. அஞ்சலினா என்னதுங்க? 5. இன்றுனா 2. அப்போ 1952 புற்றுநோய் வந்ததுன்னா புற்றுநோய் மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க. அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது. சரிங்களா? முத்துலட்சுமி சரி செய்தார் அப்படின்னு எழுதிக்கோங்க. முத்துலட்சுமி சரி செய்தார். முத்துலட்சுமி அம்மையார் தானே அதை ஆரம்பித்தாரும் தெரியணும்ல. முத்துலட்சுமி சரி செய்தாராம். அஞ்சலிக்கு இன்று புற்றுநோய் வந்தது, முத்துலட்சுமி சரி செய்தார் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி தானே? ஓகே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து சில பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யார்? தந்தை பெரியார். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாருங்க? தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களின் மாயை பெரியதுன்னு ஒரு ஷார்ட்கட் எழுதிக்கிங்க. பெண்களின் மாயை பெரியது. பெண்களின் மாயை பெரியது. பெண்களின் மாயை பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் அப்படின்னா முடியாது பெண்ணாலே என்கிற மாயினை முடக்க எழுந்தவர் யார்? பெண்களின் மாயினா இந்த
பெண்ணாலே என்கின்ற மாயினை, முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினைன்னு அர்த்தம். பெரியது அப்படின்னா பெரியார்னு அர்த்தம். பெரியது என்ன அர்த்தம்? பெரியார். அடுத்து பாருங்கள், விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? இதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாரதியார், பெரியார், பாரதிதாசன் இவங்கெல்லாம் பங்காற்றி இருக்காங்க. அதுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, ஒரு நாட்டுப்புற பாட்டு. அந்த நாட்டுப்புற பாட்டில் இப்படி எழுதியிருக்காங்க. அதுதான் செய்தி. சரி, ரைட்டு. ஒரு சமயம் இதுலேருந்து கேள்வியெல்லாம் கேட்டால் பார்த்து வச்சுக்கணும். விடியாதே பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? பாருங்க, நம்ம பாரதியார். இருக்கா இல்லையா? நம்ம பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஷார்ட்கட் எழுதிக்குங்க. விடியும் நேரத்தில் எழுந்திருக்கும் பெண் யார்? 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 சரிங்களா? விடியும் நேரத்தில் விடியாது பெண்ணால் என்கின்ற கேள்வியை மிதித்து துவைத்தவர் யாருன்னு அர்த்தம். யாருன்னா யாருங்க? நம்ம பாரதியார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பெண்ணடிமை தீர்முறை மண்ணடிமை தீருமோ? ஏன்னா இடி முழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசனார் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? பாரதிதாசனார். விடியும் நேரத்தில் பெண்கள் மண்ணுக்கு அடிமை. பெண்கள் மண்ணுக்கு அடிமை. பெண்கள் மண்ணுக்கு அடிமை. பெண்கள் மண்ணுக்கு அடிமை. சரிங்களா? அடிமைனா தாசன் அர்த்தம். அடிமைன்னா அர்த்தம் தாசன். தாசனா பாரதிதாசன். எங்கேயாவது ஷார்ட்கட்டில் அடிமை அப்படின்னு நம்ம பயன்படுத்தினா அது யாரை குறிக்கிறது அப்படின்னா யாரை? பாரதிதாசனை. யாரை குறிக்கிறது? பாரதிதாசனை. சரிங்களா? அப்போ பெண்கள் சரிங்களா மண்ணுக்கு அடிமை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ? பெண்ணடிமை, பெண் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஆங்கிலேயருக்கு இந்தியா என்ன பண்ணாங்க? அடிமை நாடாக வைத்திருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு பெண்ணடிமை தீருதோ அன்னைக்கு தான் இந்த மண்ணடிமையும் தீருகிறது அப்படின்னு சொன்னவர் யாருங்க? பாரதிதாசன். அதனால தான் பெண்கள் மண்ணுக்கு அடிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்கட். சரிங்களா? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் அந்த 1, 2, 3, 4வது பாரா பாருங்கள். 1882 ஹண்டர் குழுன்னு இருக்கா? என்னான்னு இருக்கு? ஹண்டர் குழு. 1882 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாவது முதலில் பார்த்தீங்கன்னா என்னான்னு பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன். சரி தானே? அப்போ 1882 ஒரு குழு கல்விக்காக அமைக்கப்பட்டது. அது பார்த்திங்கன்னா ஹண்டர் குழு. என்ன குழுங்க? ஹண்டர் குழு. சரிங்களா? அதை யார் அப்போ யார் இந்தியாவுடைய வைசிராயாக இருந்தாங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு. யார் இருந்தாங்க? ரிப்பன் பிரபு. சரிங்களா? ஏற்கனவே வரலாறுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மெக்காலே கல்விக்குழு. சரி தானே? அது பார்த்தோம். அது 1835. மெக்காலே கல்விக்குழு பார்த்திங்கன்னா 1835. மெக்காலே கல்விக்குழு பார்த்திங்கன்னா 1835. 1835. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங். யாருங்க? வில்லியம் பெண்டிங் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். யாருங்க? வில்லியம் பெண்டிங். சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்லஸ் வுட் அப்படின்னு ஒரு கல்விக்குழு. சார்லஸ் வுட் அப்படின்னு ஒரு கல்விக்குழு. அது யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி காலத்தில். டல்ஹௌசி காலம் அப்படின்னா டல்ஹௌசி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டல்ஹௌசி பார்த்திங்கன்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்தில் சார்லஸ் வுட் கல்விக்குழு. சரி தானே? அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் பிரபு காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஹண்டர் கல்விக்குழுன்னு பார்த்தோம். என்ன கல்விக்குழு? ஹண்டர் கல்விக்குழுன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் ஹண்டர் கல்விக்குழு எந்த காலத்தில் கேட்பாங்க? எந்த காலத்தில்? 1882. சரிங்களா? ரிப்பன் அவர்கள் இந்தியாவின் வைசிராயாக இருந்த காலத்தில். சரி தானே? ஓகே. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே கொடுத்துருக்காங்க. மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்லாம் கேட்பாங்க. சரிங்களா?
மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே வினையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. முதலிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முதலிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரிபாய் பூலே அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கணவன் மனைவிகள் சரிங்களா, இணையர் கொடுத்துருக்காங்க. முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரிங்களா. அவர் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் யாருங்க? மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் சரிங்களா. ரைட்டு. அவர் பார்த்திங்கன்னா விதவை மறுமண சட்டம் கொண்டு வரலாம் காரணமாக இருந்தவர். எழுதிங்க கடன் பக்கத்தில் தெரியாதவங்களாம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரிதானா. கடன்னு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ரைட். அவர் பார்த்திங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். எந்த பகுதியை சேர்ந்தவர்? வங்காளத்தை சேர்ந்தவர். எக்ஸாமில் பேர் கேட்பாங்க, பார்த்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ஓகே. அதுவரை பார்த்திங்கன்னா பெண்மை துணிவுன்னு கொடுத்துருக்காங்க. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருக்கா இல்லையா. என்னுடைய காலம் பார்த்திங்கன்னா 1883 1962 வரைக்கும். அதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க. ஒரு முறை கேட்டாங்க, அவனுடைய வாழ்நாள் காலம் கேட்டாங்க. முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் 1886 1968 வரைக்கும், 1968 வரைக்கும் சரிங்களா. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் பொறுத்த வரைக்கும் 1883 1962 வரைக்கும் சரிங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நீங்கள் பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி படிக்கும்போதும் அவங்களும் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ துணை நின்றவர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது சரியான. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. இப்போ இப்போதைக்கு அந்த ஸ்கீமை மாற்றிட்டாங்க. இருந்தாலும் முன்னாடி இவங்க பேரில் தான் வழங்கப்பட்டது எம்ஆர்ஏ. இப்போ இவங்க பேரில் தான் எம்ஆர்ஏ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல. எம்ஆர்ஏ அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார். இப்போ புதுமை பெண் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுல. புதுமை பெண் என்ன? அது புதுமை பெண்ணால் பயனடைந்தவர்கள், திட்டத்தால் பயனடைந்தவர்கள் யார் இருக்கீங்களா? கீழே தான் இருக்காங்க. 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அரசு பள்ளியில் படிக்கணும். அரசு பள்ளியில் படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கல்லூரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் சரிதானே, உங்களுக்கு என்னதுங்க, ஒரு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குவாங்க. கல்வி படிப்பதற்காக. இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க அடுத்த கேள்வி சரிங்களா. இடைநிற்றலை தவிர்த்தல் மீன்ஸ் எப்படின்னா, எப்படி உயர்கல்விக்காக அப்படிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். இடைநிற்றல்ங்கிறத விட தவிர அப்படி வைக்கக்கூடாது. உயர்கல்விக்காக. எதுக்காக? உயர்கல்விக்கு. எக்ஸாமில் கேட்ட கேள்விங்க உயர்கல்வி பயிலுவதை உறுதிப்படுத்துதல். இப்போ சப்போஸ் அவங்க 12ஆம் வகுப்புலேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் படிக்காமல் கூட இருப்பாங்க. நிப்பாட்டிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் தடுத்துட்டு அவங்க படிக்கணும் அப்படிங்கிறோம். ஒரு சமயம் சரிங்களா, படிக்க முடியாமல் போகலாம். நிதி ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, பணம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அரசு என்ன பண்ணுறது, மாதம் 1000 ரூபாய் சரிங்களா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறது. எக்ஸாமில் கேட்பாங்க, எம்ஆர்ஏ திட்டம் எதற்காக அமல்படுத்தப்படுகிறது, புதுமை பெண் திட்டம் எதற்காக செயல்படுத்தப்படுகிறதுன்னு கேட்பாங்க. எதற்காக செயல்படுத்தப்படுகிறது? பெண்கள் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்வதற்காக, உயர்கல்விக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. நிறைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இடைநிற்றல் தவிர்த்து ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலேருந்தே கொடுப்பாங்க. எஸ்சிஎஸ்டிக்காக இருந்தால் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே அந்த மாணவிகளுக்கு கொடுப்பாங்க. அதுபோல் 6லேருந்து தொடர்ந்து உங்களுக்கு 12 வரைக்குமே இருக்குது சரிதானே. ஸ்கீம்ஸ் இருக்குது. இடைநிற்றலாம் தவிர்க்கணும் அப்படின்னு. சரி, பணம் வரும் அப்படின்னா சரி அட்லீஸ்ட் படிப்பாங்க. இல்லைனா பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதில் இன்சென்டிவ் ஊக்கத்தொகை சரியா. ரைட்டு. இந்தமாதிரிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். ஒரு ஷார்ட்கட் இருக்குதுங்க என்னுடைய ஆயுள் காலத்துக்கு. எப்படி மூவாலூர் அம்மையார்
எப்படி இது மாதிரிலாம் கேட்காம தான் நல்லது. கேட்டாங்கன்னா பார்த்துங்க. எப்படி மூவாளூர் அம்மையார் எப்படி மூவாளூர் அம்மையார் ஆர்வத்தை இரண்டாக்கினாங்க. எப்படி மூவாளூர் அம்மையார் ஆர்வத்தை இரண்டாக்கினாங்க. சரிங்களா? எப்படின்னா 8ன்னு அர்த்தம், மூவாளூர்னா 3ன்னு அர்த்தம். 83 வந்துச்சா இல்லையா? எப்படி மூவாளூர் அம்மையார் ஆர்வத்தை இரண்டாக்கினாங்க. ஆர்வத்தைன்னா 6 தான், இரண்டாக்கினாங்கன்னா 2 தான். சரி தானே? அப்போ 1883 1962 வரைக்கும் முடிஞ்சா. இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு முறை எக்ஸாம்பிளாக கேட்டிருந்தாங்க. இந்த புக்கில் இருக்க டேட்டா கூட கேட்பாங்க. இப்போதைக்கு பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டு அதற்கு பதிலாக சரிங்களா உயர்கல்வி படிப்பதற்கான உதவித்தொகை அது மாற்றப்பட்டது. சரி தானே? முன்னாடி இன்னும் இன்கேஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா 10வது வரைக்கும் படிச்சிருந்தா அப்போ கவர்மெண்ட் ஒரு திருமண உதவி திட்டம் வரும். அப்போ 10வது வரைக்கும் தான் படிப்பாங்க. சரி தானே? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு தங்கம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, தாலிக்கு தங்கம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய். இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1858 1922 வரைக்கும். 1858 1922 வரைக்கும். யாருங்க? பண்டித ரமாபாய். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 1858 ஒரு முக்கியமான வருஷம். ஏன் அப்படின்னா விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை. யார் 12th ஹிஸ்ட்ரி இல்லை 10th ஹிஸ்ட்ரிலாம் அட்டன் பண்ணாதவங்க, 12வது வரலாறு 10வது வரலாறு அட்டன் பண்ணாதவங்க கை கொடுங்க. நல்லா கை கொடுங்க. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை. சரிங்களா? இந்தியா பார்த்திங்கன்னா ஏற்கனவே கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு வணிக நிறுவனமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. சரிதானே? அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்திய மக்களுக்கு பெருசாக பயன் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரும் கழகம் 1857ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக 1858 நவம்பர் 1 அன்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. எப்போங்க? 1 சரிங்களா நவம்பர் 1858. சரிங்களா? நவம்பர் 1 1858 அன்று ஒரு பேரறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பை கம்பெனிக்கு பதிலாக, கம்பெனினா கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதிலாக சரிங்களா இங்கிலாந்து அரசாங்கம் நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. அந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை. சரிங்களா? அதுதான் 1858 அது நவம்பர் 1ஆம் தேதி. சரிங்களா? இந்தியாவில் அப்போதைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த கானிங் பிரபு. யாருங்க? கானிங் பிரபு. அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, கானிங் பிரபு அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அது எங்கே அப்படின்னா அலகாபாத். எங்கேங்க? அலகாபாத். எங்கே அப்படின்னா எங்கேங்க? அலகாபாத். எங்கேங்க? அலகாபாத். ஓகேவா? ரைட்டு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் 1858. 1922 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வருஷம். அது என்ன அப்படின்னா சௌரி சௌரான்னு ஒரு சம்பவம் நடக்கும். சௌரி சௌரா. சரிங்களா? ரைட்டு. இதெல்லாம் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகள். அப்போ பண்டித ரமாபாய் அவங்களுடைய காலம் பார்த்திங்கன்னா 1858, அதுபோல் 1922 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் ஞாபகம் வச்சுருக்கோம். இது கூடவே வேறு தகவல் பார்க்குறோம். சரி தானே? உங்களுக்கு முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் 1886 to 1928 ஒரு 10 தடவை படித்தா ஞாபகத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இவர் சமூக தன்னார்வலர். யாருங்க? ரமாபாய். சரிங்களா? தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரி தானே?
இருக்கா இல்லையா? டக்குன்னு ஏன் ஆக்டிவாக இருக்கும் கால் நேரத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடாஸ்ஃபோபியா ஸ்கட்டர். ஐடாஸ்ஃபோபியா ஸ்கட்டர் 1870 1960 வரைக்கும் இவங்க வாழ்நாள் காலம். 1870 1960 வரைக்கும் இவங்களுடைய வாழ்நாள் காலம். பெண்கள் மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். சரிங்களா? அப்போ 1870 to 1960 தான் என்னுடைய வாழ்நாள் காலம். சரிங்களா? இவங்க வந்து மருத்துவராக இருந்திருக்காங்க. வேலூரில் வந்து இலவச மருத்துவமனை அளித்திருக்கிறாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ யார் வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தாங்க? அது மாதிரி எக்ஸாம்லாம் கேட்கலாம். சரிங்களா? சரிங்களா? ஐடாஸ்ஃபோபியா ஸ்கட்டர். ஸ்கட்டருக்கு பதிலாக நம்ம ஸ்கூட்டர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம், நினைவு வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ வேலூர் டாக்டர் ஸ்கூட்டரில் போவாங்க. வேலூர் டாக்டர் ஸ்கூட்டரில் போவாங்க. வேலூர் டாக்டர் ஸ்கூட்டரில் போவாங்க. வேலூர் டாக்டர் ஸ்கூட்டரில் போவாங்க. வேலூர்னா வேலூரில் மருத்துவம் பண்ணாங்க, இலவச மருத்துவம் அளித்தவங்க. டாக்டர்னா டாக்டர் தாஸ். ஸ்கூட்டர் அப்படின்னா ஸ்கட்டர். யாருங்க? ஸ்கட்டர். ஓகே, இன்னொரு ஷார்ட்கட் எழுதுங்க. 70,000 ரூபாய் ஸ்கூட்டரை 60,000 வாங்கினேன். 70,000 ரூபாய் ஸ்கூட்டரை 60,000 வாங்கினேன். ரைட்டு. அப்போ இவங்க வாழ்நாள் காலத்துக்கு தான் அது ஷார்ட்கட்டு. 1870 1960. சரி தானே? ரைட்டு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய் அவங்களுடைய வாழ்நாள் காலத்துக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துடலாம். 1858 to 1962. அதான் அவங்க வாழ்நாள் காலம். அது 1858 to 1922. 1922 அதான் அவங்களுடைய வாழ்நாள் காலம். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அஞ்சலி எப்படி அஞ்சலி எப்படின்னா அஞ்சலினா 5, எப்படின்னா 8. சரிங்களா? அஞ்சலி எப்படி ராமர் பாயுடன் இரண்டர கலந்தாள். அஞ்சலி எப்படி ராமர் பாயுடன் இரண்டர கலந்தாள். சரிதானே? அப்படி இருக்கா? அஞ்சலினா 5, அஞ்சலினா அதுங்க 5, எப்படின்னா 8, எப்படின்னா என்னதுங்க 8. சரிங்களா? அப்போ 1858 அர்த்தம். ராமர் பாயுடனா ரமாபாயின்னு அர்த்தம். இரண்டரை கலந்தார்னா இரண்டரை அப்படின்னா 22 ஞாபகம் வச்சுங்க. இரண்டரைன்னா என்னதுங்க 22. அப்போ 1922. சரிதானே? அடுத்த நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா குழந்தையை பாதுகாப்போம் 3வது வரியில். அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வரியில் பார்த்தீங்கன்னா தனி மனித பங்களிப்பும் இருக்குது. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம்னு ஒரு அமைப்பு. குழந்தையை பாதுகாப்போம்னு ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட 80,000 பேத்துக்கு மேலே 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தார். அவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. அவர் பேர் என்னதுங்க? கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. ஓகே, என்னதுங்க? கைலாஷ் சத்யார்த்தி. இருக்கா? புக்லேயே இருக்குது. அதுக்கு அடுத்த பேராவில் இருக்கு பாருங்க. இருக்கா இல்லையா? ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஒரு பேராவிட்டு அடுத்த பேராவில் இருக்கிறதா? இல்லை, இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலாலா கொடுத்துருக்காங்களா? ஒரு பேராவிட்டு அடுத்த பேராவில் பார்த்தீங்கன்னா மலாலாவுக்கு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குமே இவங்களும் பெண் கல்வியை வந்து ஊக்குவிட்டார்கள். கைலாஷ் சத்யார்த்தி சரி, மலாலாவும் சரி. அதனால் இவங்க 2 பேத்துக்கும் நோபல் பரிசு. மலாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பெண் சமயம் சார்ந்த காரணங்களுக்காக
பெண் குழந்தைகள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சரிங்களா சொல்லப்பட்டது. அதை மீறி கண்டிப்பாக நான்லாம் படிப்பேன், நான் மட்டும் இல்லை மற்றவங்களையும் படிக்க காரணமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு மலாலாலாம் போவாங்க சரிங்களா. அதுக்கெல்லாம் துப்பாக்கி நாட்டு சுடுவாங்க இவங்கள சரிங்களா. அப்படி ஈவன்தோ இவங்க வந்து அதையும் சர்வை பண்ணி உயிர் வாழ்ந்து பெண் கல்வியை வந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பெண்கள் கல்வி பெறுவதை வலியுறுத்தி கொண்டு இருக்காங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க சரிங்களா. கட்டத்தில் பார்த்திங்கன்னா யார் இவர், பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. எத்தனை வயது? 12 வயதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 12 வயதில் என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சரிங்களா. மலாலா தினம் எழுதிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஜூலை 12 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலாலா தினமாக கொண்டாடப்படுகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா 2013ஆம் நாள் சரிங்களா. 2013 மலாலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2013 மலாலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா. ஜூலை 12 தான் மலாலா தினம். ஜூலை 12 தான் அதுங்க மலாலா தினம். அவங்க கரும்பலகை யுத்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. கரும்பலகை யுத்தம் என்னுடைய சுயசரிதை பேர் என்னதுங்க, கரும்பலகை யுத்தம். பிளாக் போர்டு, வகுப்பில் பிளாக் போர்டு தானே இருக்கும் ஸ்கூல்லாம் தானே, அதான் கரும்பலகை யுத்தம், படிப்பதற்கான போராட்டம், அதை தான் அவங்க சொல்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. ரைட். அடுத்து சாவித்ரிபாய் பூலே, இப்போ தானே பார்த்தோம். இவரும் ஜோதிரா பூலே, இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து நிறுவனாங்கன்னு பார்த்தோம் மகாராஷ்டிராவில். இவங்களுடைய வாழ்நாள் காலம் பார்த்திங்கன்னா 1831 1897 வரைக்கும், 1831 1897 வரைக்கும். 1848 பெண்களுக்குன்னு தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். முதலில் எங்கேயாவது வந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ஸ் சிம்பல் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருங்க, சாவித்ரிபாய் பூலே தான். யாருங்க, சாவித்ரிபாய் பூலே தான் சரிங்களா. ரைட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தெரிந்து தெளிவோம்னு ஒரு கட்டம் இருக்குது. தெரிந்து தெளிவோம் இருக்கா. அதில் பார்த்திங்கன்னா ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. கேட்பாங்க என்னென்ன ஸ்கீம் எதுக்குன்னு கேட்பாங்க சரிங்களா. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. ஈவேராவுடைய மனைவி தான் நாகம்மை. ஈவேரானா பெரியார், அவருடைய மனைவி தான் நாகம்மை. அவங்களுடைய பேரில் தான் இலவச கல்வி உதவி திட்டம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ட மேற்படிப்பு இருக்குது, பட்ட மேற்படிப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் சரிங்களா. ஓகே. அது பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் கல்வி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையவற்றை காண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சிவகாமி அம்மையார் பார்த்திங்கன்னா காமராஜருடைய அம்மா சரிங்களா. கல்வி கண்டிருந்த காமராஜர், அவருடைய பிறந்தநாள் ஜூலை 15. ஜூலை 15 நம்ம எவ்வாறு கொண்டாடுகிறோம், கல்வி வளர்ச்சி நாள். எழுதிக்கிட்டே வரணும், கல்வி வளர்ச்சி நாள், கல்வி வளர்ச்சி நாள். மதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி வளர்ச்சி நாள். அதே ஜூலை 15 பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் டே. நேஷ்னல் சரிங்களா, நேஷ்னல் என்ன யூத் ஸ்கில்லா, அநேகமாக நேஷனல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் டே. நேஷ்னல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் டே. நேஷ்னல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் டே. நீங்கள் ஒரே இடம் தான் இருந்தீங்களா. நேஷ்னல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் டே சரிங்களா.
தேசிய இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு தினம் ஜூலை 15 வாரம் கொண்டாடப்படுகிறது. தேசிய சரிங்களா இளைஞர் திறன் மேம்பாட்டு தினம் எழுதிட்டே வரணும். what is the next one? கோத்தாரி நீலாம்பரி அம்மையாரை பற்றி கொடுத்துருக்காங்க. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பரி அம்மையார், தனித்தமிழில் சிறந்த நீலாம்பரி அம்மையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காலம் பார்த்திங்கன்னா 1903 to 1943. மறைமலை அடிகளின் மகள். இவர் நீலாம்பரி அம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளுடைய மகள். சரிங்களா, தந்தையைப் போலவே தனித்தமிழ் பட்டுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடச்சொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவாக விளங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க தூய தமிழில், தனித்தமிழ்னா தூய தமிழ். சரிங்களா, அவங்க தந்தையாரும் பார்த்திங்கன்னா அதை வலியுறுத்தியிருக்காரு. இவங்களும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, வலியுறுத்தியிருக்காங்க. சரிங்களா, கேட்பாங்க இதெல்லாம் தனித்தமிழில் அக்கறை கொண்டு செயல்பட்டவங்களாம் யார் அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா, தனித்தமிழில் பற்றுடையவர். இது எஸ்என்ஜிஎல் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இவங்க நூல்கள், முக்கியமான நூல்களும் பார்த்திங்கன்னா முப்பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஷார்ட்கட் எழுதுங்க. 3 பெண்மணிகள் நீளமான பட்டினத்திற்கு போனாங்க. 3 பெண்மணிகள் நீளமான பட்டினத்திற்கு போனாங்க. நீளமான பட்டினத்திற்கு மூன்று பெண்மணிகள் நீளமான பட்டினத்திற்கு போனாங்க. இல்லையாச்சா? 3 பெண்மணிகள் என்ன அர்த்தம்? சரிங்களா, முப்பெண்மணிகளின் வரலாறுன்னு அர்த்தம். முப்பெண்மணிகளின் வரலாறு. பட்டினத்துக்கு அப்படின்னா பட்டினத்தார் பாராட்டிய மூவர்னு அர்த்தம். நீளமான அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். சரிதானே? ரைட். இல்லைச்சா? ஷார்ட்கட் என்ன? டக்குன்னு எஸ்பி தான். 3 பெண்மணிகள் நீளமான பட்டினத்திற்கு போனாங்க. 3 பெண்மணிகள் நீளமான பட்டினத்திற்கு போனாங்க. சரிதானே? இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், கோத்தாரி கல்விக்குழு இருக்குது. என்ன இருக்குதுங்க? கோத்தாரி கல்விக்குழு இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும், கோத்தாரி கல்விக்குழுவை பொறுத்த வரைக்கும் 1964ஆம் ஆண்டு சரிங்களா, கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வி வலியுறுத்தியது. ஏற்கனவே பார்த்தோம், ஒரு குழு ஹண்டர் குழு பார்த்தோம். 1882 பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு பார்த்தீங்கன்னா முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1864 அனைத்து நிலைகளிலும், பள்ளி லெவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவல், அப்படி எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் கல்வி வலியுறுத்தியதாக உள்ளது. அது எந்த ஆண்டு அப்படின்னா 1964ஆம் ஆண்டு. 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1964. ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. ஆர்வமாக 4 பக்கமும் கோத்தாரி உரம் போடணும். கோத்தாரின்னு ஒரு உரம் இருக்குது. ஆர்வமாக 4 பக்கமும் கோத்தாரி உரத்தை பெண்கள் போடணும். ஆர்வமாக 4 பக்கமும் கோத்தாரி உரத்தை பெண்கள் போடணும். சரிங்களா? ரைட்டு. ஆர்வமாக அப்படின்னா 6ன்னு அர்த்தம். 4 பக்கமும் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். சரிங்களா? பெண்கள் போடணும் அப்படின்னா பெண்களுடைய கல்விக்காக கொண்டு வரப்பட்டது. பெண்களின் கல்வி அனைத்து நிலையிலும் வலியுறுத்தியது. கோத்தாரி கல்வி ஒரு குழு அமைச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அப்போ இவங்க அனைத்து நிலையிலும் பெண் கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து சாரதா சட்டம். அடுத்து என்ன இருக்குதுங்க? சாரதா சட்டம். இது சில புக்கில் பார்த்தீங்கன்னா 1929 கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் 1930 கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்டால் என்னத்தான் எழுதுறது அப்படின்னு கேட்காதீங்க, 2 எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எதை வேணாலும் வச்சு நீங்கள் எதை வச்சு கேட்குறீங்களோ அதுக்கு நம்ம ப்ரூஃப் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். சரிதானே? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெண் முன்னேற்றத்தின் தடைகளாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த ஆண்டு? 1929 கொண்டு வந்தாங்க. 1929 கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ரைட்டு. 1930 8th சோசியலில் கொடுத்துருக்காங்க தகவல். சரிதானே? அப்போ சாரதா சட்டம்னா 1829 30 கொடுத்துருப்பாங்க. 23 30 எது கொடுத்தோம் நம்ம கொடுத்துக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார். ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் 1906 to 1955 அவங்களுடைய வாழ்நாள் காலம். இவங்க பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவாற்றியுள்ளார். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சூரியன், பராமணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரி தானே? இதெல்லாம் வந்து முக்கியமானது, பார்த்து வச்சுக்கணும். ரைட்டு. இவங்க சூரியன், பராமணு புராணம் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு ஷார்ட்கட் எழுதிக்கிங்க. ஈஸ்வரி தலையில் சூரியனை பார்த்து புராணம் எழுதணும். இல்லை, ஈஸ்வரி தலையில் சூரியன் பார்த்து புராணம் எழுதணும். ஈஸ்வரி தலையில் சூரியன் பார்த்து புராணம் எழுதணும். ஈஸ்வரி தலையில் சூரியன் பார்த்து புராணம் எழுதணும். ஈஸ்வரி தலையினா ஈஸ்வரினா ராஜேஸ்வரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தலையில்னா அது வேறு அர்த்தம் கிடையாது. சூரியன் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. பார்த்து புராணம் எழுதுன்னா பரமானு புராணம். என்ன புராணம்? பரமானு புராணம். சரிதானே? இருக்கா? ஓகே. அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க. சயின்ஸில் ஒரு டேட்டா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. நேற்றுக்கு சயின்ஸில் ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? பிஹெச் தள்ளி சொன்னோம். சரிங்களா? காஃபியோடைய பிஹெச் தள்ளியும் 4.48 5.50. மழைநீரோடைய பிஹெச் தள்ளியும் என்னதுங்க? பிஹெச் வந்து 7. 7ன்னு என்ன அர்த்தம்? நடுநிலை. சரிங்களா? அது வந்து காரமும் கிடையாது, அமிலமும் கிடையாது. சரிதானே? ரைட்டு, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, கொழுப்பை அடக்க வேண்டும். ADEKன்னு போடுவீங்க. கொழுப்பை என்ன பண்ணணும்? அடக்க வேண்டும். ஷார்ட்கட் வந்து அடக்க, இதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கிங்க. கொழுப்பை என்ன பண்ணணும்? அடக்க வேண்டும் அப்படின்னு இந்த ப்ராக்கெட்டில் அப்படின்னு போட்டுருங்க. கொழுப்பை அடக்க வேண்டும். கொழுப்பை என்ன பண்ணணும்? அடக்கணும். இல்லை வேறு ஏதாவது அடக்கிடுவாங்க. கொழுப்பை அடக்க வேண்டும். கொழுப்பை என்ன பண்ணணும்? அடக்க வேண்டும். இருக்கா? அப்போ கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள்னு கேட்பாங்க. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் கேட்பாங்க. ADEK அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடியது. கொழுப்பை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சரிதானே? அடக்குக்கு என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோம்? ADEK. சரிதானே? அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடியவை. இதில் கரையக்கூடியவை கொழுப்பில் கரையக்கூடியவை. சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா BC நீரில் கரையும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. BC போடுவாங்க. BC நீரில் கரையும். BC இல்லை நீர் குடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. BC நீர் குடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. BC என்ன பண்ணுறாரு? நீர் குடிக்கிறார். அப்போ BC அப்படின்னா அர்த்தம் விட்டமின் பியும் சியும் அதெல்லாம் நீரில் கரையக்கூடியவை. எக்ஸாமில் கேட்பாங்க. எது நீரில் கரையும், எது கொழுப்பில் கரையும்னு கேட்பாங்க. சரிதானே? அடுத்து நான் பாயிண்ட் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. ஈவேரா மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு வழங்கப்படுகிறது? நான் வந்து இந்த படமே GS சம்பந்தமானது தான். ஈவேரா மணியம்மை. நான் சொல்கிறது வந்துங்க, ஈவேரா மணியம்மை. சரிங்களா? நினைவு திருமண உதவி திட்டம். நினைவு திருமண உதவி திட்டம். நினைவு திருமண உதவி திட்டம். ஈவேரா மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு வழங்கப்படுகிறது? இல்லையாச்சா? அதுக்கு ஆன்சர் ஏழை விதவை பெண்களின் மகளுக்கு. ஏழை விதவை பெண்களின் மகளுக்கு.
பெரியாருக்கு 2 மனைவிகள். சரிங்களா? ஒருத்தங்க நாகம்மை, அது ஸ்கூல் புக்கில் போட்டுருக்காங்க. இப்போ அடுத்து பார்க்குறது மணியம்மை. அப்போ ஏழை விதவை பெண்களின் மகளுக்கு. ஒரு விதவை இருப்பாங்க, அவங்க ஏழை, அவங்களுடைய மகளுக்கு திருமணம். ஒரு விதவை இருப்பாங்க, அவங்க ஏழை, அவங்களுடைய மகளுக்கு திருமணம். அதுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு தான் என்னதுங்க, ஈவேரா மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம். சரிங்களா? ஏழை விதவை பெண்களின் மகளுக்கு, சரிங்களா, அவங்களுக்கான திருமண உதவி. சரிதானே? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி எழுதுங்க. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம், தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் யாரின் பெயரில் வழங்கப்படுகிறது? யாரின் பெயரில் எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு அர்த்தம். தையல் இயந்திரம் பார்த்தீங்கன்னா சத்தியவாணி முத்து அம்மையார். சத்தியவாணி முத்து அம்மையார். சத்தியவாணி முத்து அம்மையார். எழுதியாச்சாங்க? என்ன எழுதியிருக்கீங்க? தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் யாரின் பெயரில் வழங்கப்படுகிறது? சரிதானே? என்னதுங்க? சத்தியவாணி முத்து அம்மையார். சத்தியவாணி முத்து அம்மையார். ஏற்கனவே பார்த்தோம் ஈவேரா மணியம்மை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஈவேரா நாகம்மை பார்த்தோம். அடுத்த தகவல் எழுதிங்க. விதவை மறுமண உதவி திட்டம். முன்னாடி பார்த்தது ஏழை விதவியோடைய மகளுக்கு திருமணம். ஏழை விதவியோடைய மகளுக்கு உதவணும் திருமணம், அதுக்கு உதவி பண்ண. இப்போ விதவை மறுமணம், விதவை, சரிங்களா, மறுமணம், விதவை மறுமணத்துக்கு, சரிங்களா, யாருடைய பெயரால் உதவி திட்டம் வழங்கப்படுகிறது அப்படின்னா தர்மம்பாள். தர்மம்பாள் யாருடைய பெயரில்? தர்மம்பாள். ஆமாம், தர்மம்பாள் பெயரில் உங்களுக்கு திருமண உதவி திட்டம் வழங்கப்படுகிறது. சரிதானே? வேறு ஏதாவது இருக்கா இன்னும் ஸ்கீம்ஸு? அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் நிதியுதவி திட்டம். அன்னை தெரசா அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்கள் நிதியுதவி திட்டம். ஆதரவற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கான உதவி திட்டம் யாருடைய பெயரால்? அன்னை தெரசாவின் பெயரால். சரிதானே? டாக்டர் தர்மாம்பாள் எப்போ தான் பார்த்தோம்? டாக்டர் தர்மாம்பாள் பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம், விதவை மறுமண நிதி திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி நினைவு, டாக்டர் முத்துலட்சுமி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி நினைவு கலப்பு திருமணத்துக்கு யாரின் பெயரால் நிதி உதவி? கலப்பு திருமணம்னா, சரிங்களா, அவங்க ஏற்கனவே பட்டியலிட்டிருக்காங்க. ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட்டோ ஒரு எஸ்டியோ, சரிங்களா, அவங்க இதேமாரி உயர் சாதியினர், சரிங்களா, இது போல் பட்டியலினத்தவர் எல்லாம் பழங்குடியினர் அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் கலப்பு திருமணம். சரிங்களா? அப்போ அதுக்கு நிதியுதவி வழங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். யாருடைய பெயரால்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா? அதே சமயத்தில் சத்தியவாணி முத்து அம்மையார் அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா இலவச, அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, விலையில்லா அப்படி சொல்லி, இலவசங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு விலையில்லா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? புரியுதுதாங்க? இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் அப்படின்னா இலவசம்லாம் நல்லா இருக்காது, மக்களை சரியாக இது பண்ண மாட்டாங்க, அதனால் விலையில்லா, அதில் விலையில்லா பயணம். சரிதானே? விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மடிக்கணினி, இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்படி தானே கொடுத்தாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஒன். இந்த படம் முடிஞ்சிச்சு. முக்கியமான படம் பார்த்து வச்சுக்கணும். நிறையா தகவல்கள் சொல்லியிருக்கோம் எக்ஸ்ட்ராவும். அடுத்து குடும்ப விளக்கு இருக்குது. என்ன இருக்குதுங்க? குடும்ப விளக்கு பாரதிதாசன் சிலபஸில் இருக்கார். ஸோ அவர் டீட்டெயிலாக படிச்சிடலாம். பார்க்கலாமா? நூல்வெளி இருக்கா?
குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் என்னும் நூலாக பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. பக்கம் நம்பர் 132 இருக்குது. அடுத்த பாடம் நூல் என்னது? குடும்ப விளக்கு தானே. அதில் நூல் வெளியிட்டு இருக்கு பாருங்கள், அது பாருங்கள். ஒரு 2 பக்கம் கழிச்சு இருக்கா, எடுத்தாச்சா? குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலாய் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக வெளியிடும் என்பதை காட்டுகிறது. சரிங்களா? ஒரு பெண் கல்வி கற்றுவிட்டால் அந்த குடும்பம் வந்து பல்கலைக்கழகமாக இருக்கும். அப்படி இருக்கும், பல்கலைக்கழகமாக வெளியிடும். சரிங்களா? குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். சரிங்களா? குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவமாக இருந்தாலும் சரி, அதை பேணுவதற்கு பெண்களுக்கு என்ன கண்டிப்பாக தேவை? கல்வி தேவை. என்ன தேவை? கல்வி தேவை. இந்நூல் 5 பகுதிகளாக, எத்தனை பகுதிகளாக? இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 5 பகுதிகள் இருக்குது. எக்ஸாமில் கேட்பாங்க, ஒரு குடும்ப விளக்கில் எத்தனை பகுதிகள்னு கேட்பாங்க. எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகள். எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல். 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல்னு ஒரு தலைப்பு இருக்குது. என்னென்ன தலைப்புங்க? விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் தான் இங்கே பாடப்பகுதியாக வந்திருக்கு. எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, குடும்ப விளக்கில் எத்தனை பகுதிகள் கேட்பாங்க. எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகள். சரிங்களா? இதெல்லாம் நூல் பற்றிய குறிப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா நூலாசிரியர் பற்றி குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்ரதீனம். ஊர் உலகத்துக்கே தெரியும். சரிதானே? இந்த கேள்வியெல்லாம் தப்பாலாம் வச்சிடக்கூடாது. அவங்க சீக்கிரம் கேட்கவும் மாட்டாங்க, கேட்டவங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது நூல்கள் எல்லாமே திரும்ப வாசிக்கணும். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இதெல்லாம் இவருடைய நூல்கள். யாருடைய நூல்கள்? பாரதிதாசனின் நூல்கள். பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சிலபஸ் 2024 புக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்க தகவலை நம்ம பார்க்குறோம், எக்ஸாமுக்கு கேட்பாங்க. சரிதானே? ரைட், இதெல்லாம் முக்கியமானது. இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் துவக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. எந்த நூலுக்கு? பிசிராந்தியார் அப்படின்னு ஒரு நாடக நூல். 1969ஆம் ஆண்டு அதற்கு என்னங்க சாகித்ய அகாடமி விருது கொடுப்பாங்க. சரிதானே? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நூலுக்கு அப்படின்னு இருக்கு, அங்கே வழி மிகுந்திருக்கு. நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு. ஏன் வழி மிகுந்திருக்கு? 4ஆம் வேற்றுமை விரி. சரிங்களா? அங்கே இக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் வந்து அது வந்து வெளிப்பட்டுருக்கு. சரி, ரைட், ஓகே. கற்பவை கற்றபின் ஒரு தலைப்பு இருக்குது பாருங்கள். கற்பவை கற்றபின் இருக்கா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். சரிங்களா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை சட்டம் உருவாக்குறதும் சரி, பெண்கள் வந்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொன்னது யாருங்க? பாரதி. யாருங்க? பாரதி. ஷார்ட்கட் எழுதிக்கோங்க. பட்டங்களை ஆள்வது யார்? பட்டங்களை ஆள்வது யார்? பட்டங்களை ஆள்வது யார் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பட்டங்களை ஆள்வது யார் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பட்டங்கள்லாம் என்னதுங்க? பட்டங்களை ஆள்வது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். யாருன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருன்னு ஷார்ட்கட்டில் வந்துச்சுன்னா அது யாரை குறிக்குது? பாரதி. யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? பாரதி யாரை குறிக்குது? அடுத்து கவிமணி. கவிமணின்னா உங்களுக்கு தெரியும். கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார். சரிங்களா? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பெண்ணா பிறக்கிறதற்கே தவம் செய்யணுமா. பெண்ணா பிறக்கிறதற்கே தவம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிதானே? ரைட்டு. மங்கையர்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட். மங்கையர்களுக்கு விநாயகரை பிடிக்கும். மங்கையர்களுக்கு விநாயகரை பிடிக்கும். மங்கையர்களுக்கு விநாயகரை பிடிக்கும். மங்கையர்களுக்கு விநாயகரை பிடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பாடியவர் யாருங்க? கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார். சரிதானா? அடுத்து பாருங்கள். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பெண் பேதைன்னா யாருங்க? அறிவற்றவங்க. பேதை எதுக்கே பார்த்தோம். அறிவுக்கு எதிர்ச்சொல் தானே அதுங்க. அறிவாளிக்கு எதிர்ச்சொல் தான் பேதை. எதுக்கே பார்த்தோம். பேதையின் பேதை யாரு?
ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும். சரிங்களா, ஓதி ஆனால் தான் பின்பற்றலை. சரிங்களா, படிச்சுட்டாரு, தான் படித்து உணர்ந்ததை மற்றவங்களுக்கும் உணர்த்திட்டாரு, ஆனால் தான் பின்பற்றலை. அவர் தான் பேதையின் பேதை. சரிங்களா, பேதையிலே மிகப்பெரிய பேதை, முட்டாளே மிகப்பெரிய முட்டாள் அவர் தான். சரிங்களா, பேதையின் தொழில்கள். நாணாமை, நாரின்மை, படிக்கவில்லை. சரிங்களா, எதற்கெல்லாம் நாணம்னா வெட்கப்படுதல், அதுக்கெல்லாம் வெட்கப்படாமல் இருத்தல், யாரையும் நாடாமல் இருத்தல், யாரிடமும் அன்பு செலுத்தாமல் இருத்தல். சரிங்களா, எதை ஒன்றையும் பாதுகாக்காமல் இருத்தல், அதெல்லாம் பேதையின் செயல்கள், தொழில்கள்னு இதை படித்தோம். நீங்கள் படிக்கவே இருக்குது. தொடர்ந்து பெண் எண்ணில் பேதை அல்ல தாசா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. பெண் எண்ணில் பேதை அல்ல தாசா. பெண் எண்ணில் பேதை அல்ல தாசா. பெண் எண்ணில் பேதை அல்ல தாசா. பெண்ணெனில் பேதை அல்ல தாசா. என்ன அர்த்தம்? பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம், பெண் என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ தாசா அப்படின்னா தாசன், பாரதி தாசன். யாருங்க? தாசன். ஏற்கனவே அடிமைன்னு சொன்னாலும் தாசன் தான் சொல்லி பார்த்தோம். ஓகே, ரைட். அப்போ குடும்ப விளக்கு பாரதிதாசன் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் குடும்ப விளக்கு படிச்சிருவோம். ஓகே. புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தடையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். எத்தனாம் நூற்றாண்டில்? 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டுன்னா 1901 2000 வரைக்கும். 1901 2000 வரைக்கும். அதுதான் எந்த நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம எந்த நூற்றாண்டில் இருக்கோம்? 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். எந்த நூற்றாண்டில் இருக்கோம்? 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். சரிங்களா, ரைட்டு. இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டல், பகுத்தறிவு பரப்பல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டல், பெண்கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. பல்வேறு இலக்கியங்கள் இருந்துச்சு. ஒன்று இயற்கையை போட்டுனாங்க, இன்னொன்று தமிழ் உணர்ச்சியை ஊட்டுனாங்க. சரிங்களா, பாரதிதாசனே சொல்வார், பழம்பெருமை தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தமிழுக்கு என்ன பங்காற்றிட்டு இருக்கோம். சரிதானே? அப்போ தமிழ் மொழிக்கு பங்காற்றணும். உலகில் உள்ள நூல்கள்லாம் பாரதியாரும் பாடியிருப்பாங்க. உலகில் உள்ள நூல்கள்லாம் நம்ம மொழிபெயர்த்திட வேண்டும், அது போல எழுதியிருப்பாங்க. சரிங்களா, பகுத்தறிவு பரப்பல், பொது உடைமை பேசுதல். பொது உடைமைனா எல்லாரும் எல்லாம் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் பொது உடைமை. விடுதலைக்கு தூண்டல். அப்போ எப்படியும் விடுதலை 1901 2000 வரைக்கும் தான் பார்த்தேன். நம்ம 20ஆம் நூற்றாண்டுன்னு பார்க்கணும். 1947 இந்தியா விடுதலை அடைகிறது. அப்போ விடுதலைக்கு தூண்டல். சரிங்களா, பெண்கல்வி பெறுதல். பெண்கல்வி போய் சொல்கிறாரு, பெண்கள்லாம் கல்வி பெற வேண்டும், முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. போன்ற பல பாடுபொருள்கள் என்ன பண்ணாங்க? ஏற்றுனாங்க, நூல்கள் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கலர் நிலம்னா சரியா, நல்ல விளைச்சல் இருக்காது, அதுதான் கலர் நிலம். அங்கே விளைச்சலுக்கெல்லாம் அது உகந்த நிலம் அல்ல, விளைச்சலுக்கு உகந்த நிலம் அல்ல, அதுதான் கலர் நிலம். சரிங்களா, அப்போ கல்வி இல்லாத பெண்கள் பார்த்தீங்கன்னா கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. சரிங்களா, கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனினா வயல், கழனினானதுங்க வயல். சரிங்களா, அதே சமயத்தில் திருத்தப்பட்ட வயலில் நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் தான் சொல்லணுமா, உங்களுக்கே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா கலர் நிலம்னா பண்படாத நிலம், நவிலல்னா சொல்லல்னு கொடுத்துருக்காங்க. நவிலல்னா நான் கொடுத்துருக்காங்க, சொல்லல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ கல்வி எந்த பெண் படிக்கலையோ அங்கே புதல்வர்கள் விளைந்திடலாம், புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி. சரிங்களா, திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லவர் யாருங்க? பாரதிதாசன். யாருங்க? பாரதிதாசன். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் மலத்தல் ஆணை எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று நானில மாடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. சரிங்களா, ஒரு வானூர்தி இயக்கிறதா இருந்தாலும் சரி, கடல் அளக்கிறதா இருந்தாலும் சரி,
சரிங்களா? ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த வேலையை ஆண் தான் செய்யணும், இந்த வேலையை பெண் தான் செய்யணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரிதானே? முன்னாடி இராணுவத்தில் பெண்கள்லாம் இல்லாமலாம் இருந்தாங்க, இப்போலாம் இருக்காங்க, உயர் பதவிகள்லாம் வகிக்கிறாங்க. சரிதானே? எல்லா துறையிலையும் முதலமைச்சராக இருக்காங்க, இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்காங்க, இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க, மக்களவை சபாநாயகராக இருந்திருக்காங்க, மாநில ஆளுநர்களாக இருந்திருக்காங்க. சரிங்களா? இஸ்ரோவில் பார்த்தோம், ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. சரிங்களா? ரிசார்ட் 1 திட்ட இயக்குனர் யார்? டாக்டர் வளமணியை. சரிங்களா? நம்ம அரியலூர் பகுதியை சேர்ந்தவங்க இதெல்லாம் பார்ப்போம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பதவியும் இந்த ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாமே பொதுவானது தான், எல்லாத்துக்கும் பொது. இருந்தாலும் வந்து நான் ஆண்களுடைய ஆணையால் அது நலிவடைந்து போயிடுச்சு, அதெல்லாம் பெண்களுக்கு விடுதலை போனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வையம்னா உலகம், வையம்னா என்னதுங்க? உலகம். சொற்பொருள் இருக்குது. வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல், இதெல்லாம் தெரியும். அடுத்து பாருங்கள், 3வது பாட்டு. இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போடும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். யார் படிக்கலையோ அவளை வந்து மின்னாள், கல்வி இல்லா மின்னாலை. படிக்காத பெண்ணை அவள் மின்ன மாட்டா வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லுவோங்கிறாரு. படிக்கிறதுனா எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி அதுவா? இல்லை எம்ஏ பிஎடா, இல்லை எம்இயா, இல்லை பிஇயா, இல்லை பிடெக்கா? சரிங்களா? ஓகே, அது படிக்கிறதும் படிப்பு தான். சரிங்களா? அதை தாண்டி நமக்கு இப்போ ஸ்கில் தேவையே. அப்போ தானே நீங்கள் வேலைக்கு போக முடியும். அப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணணுமே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணுமே, வேலைக்கு போகணுமே. சரி தானே? அப்போ தான் இன்னும் மேம்படும். அவர் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் படிக்காதவங்களை மின்னால் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி தானே? ஓகே, பார்த்து வச்சுங்க. இதேமாரி யார் சொன்னாங்கலாம் கேட்பாங்க. ஓகே, அடுத்த 4வது பாட்டு பாருங்கள். சொல்லும் பொருளும் பாருங்கள். இயற்றுகனா செய்க மின்னாலைனா மின்னலை போன்றவளை. மின்னால என்ன அர்த்தம்? அதே சமயத்தில் மின்னால்னு அடுத்த இதில் ஒளிர மாட்டாள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? படிக்காதவங்க வாழ்க்கையில் ஒளிர முடியாது. சரிதானே? ஓகே. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பேண்டி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து பெண்களுடைய வேலைன்னு சொல்கிறது சரியில்லை. ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்யணும். வீடு கூட்டணுமா பெண்கள் தான், துணி துவைக்கணுமா பெண்கள் தான், குடும்பத்தை பராமரிக்கணும் பெண்கள் தான் அப்படின்னு, இதெல்லாம் சமைக்கணுமா பெண்கள் தான் அப்படின்னு அப்படிங்கிறத விட்டுட்டு ஆடவர்களும் அந்த வேலையெல்லாம் செய்யணும். அந்த நாள் தான் நன்னாள், இன்னும் நன்னாள் காண்போம், அதுதான் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னும் மாறணும், இன்னும் மாறலை. சரிங்களா? சமைப்பது தாழ்வா? அதெல்லாம் தாழ்வான விஷயமா சமைக்கிறது? அப்புறம் என்ன சமைக்க வேண்டியது? எத்தனை வீட்டில் வீட்டுக்காரர் சமைக்கிறாரு? ஏதோ ஒரு வேலையாக தான் சமைப்பாருங்க, இந்த வீட்லேயும் இல்லைங்க. சரிங்களா? ரைட்டு. சமைப்பது தாழ்வா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கெல்லாம் பையன்லாம் இருந்தால் சமைப்பது வந்து அவனுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி கொடுத்து, சரி தானே, உங்கள் மாமியார் சொல்லிக் கொடுக்குறதால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் மருமகள் நல்லா வச்சுக்கிங்க. சரி தானே? சமைப்பது தாழ்வா? இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமைக்கிறவங்களுக்கு வந்து இன்பம் கிடைக்குதான், சமைப்பவங்களுக்கு என்ன கிடைக்குது? இன்பம் கிடைக்குது. சரி தானே? ரைட். ஓகே. உணவினை ஆக்கள் மக்களுக்கு உயிராக்கள் அன்றோ. சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது உயிர் உருவாக்குறது இல்லை, உயிர் உருவாக்குறது மாதிரி அல்லவா? வாழ்வு பணத்தினால் அன்று. சரிங்களா? பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்வு கிடையாது. வில்வாள் படையினால் காண்பதென்று தணலினை அடுப்பில் இட்டு தாடியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். தணல்னா நெருப்பு, தாடினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில். அணித்துனா என்னதுங்க? அருகில் இருக்கா? தணல் என்னதுங்க? அது உங்களுக்கு தெரியும். அடுப்பு தணலாக இருக்குது, இல்லை தணல் பார்த்துங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தாடினா சமைக்கும் கலன், தாடி என்னதுங்க? சமைக்கும் கலன். அணித்து அப்படின்னா என்னதுங்க? அருகில்னு அர்த்தம். அருகில் அனித்தான ஒரு ஷார்ட்கட் போடுங்க. அருகில் அனிதா, அருகில் அனிதா, அருகில் அனிதா. சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அனித்துன்னா அருகில்னு அர்த்தம். சரி தானே? அப்போ சமைச்சிட்டு அருகில் அமர்ந்து பரிமாறுவதும் முக்கியமான செயலாம். நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நாட்டுக்காக சண்டை போடுறேன், எல்லாம் வீரம் போக புரியுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அது மட்டுமே கிடையாது. சமைச்சிட்டு அன்போடு பக்கத்தில் இருந்து பரிமாறுறதும். சரிங்களா? ஒரு தலைவன் தலைவிக்கு பரிமாறுறது, தன் குடும்ப உறுப்பினருக்கு பரிமாறுவது. சரிங்களா? அதுவும் முக்கியமான செயல் சொல்லியிருக்காரு. 6வது பாட்டு.
சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்று என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்கும் ஒரு சட்டம் தன்னை இமைபோதில் நீக்க வேண்டில் பெண்கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கார். சரிங்களா? இங்கே ஒரு சட்டம் இருக்குது தமிழ்நாட்டில், அது சமைப்பது பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண்களுக்கு கல்வி வேண்டும். நீங்கள்லாம் பெண்கள் படிக்கிறாங்க. சரிங்களா? டிஎன்பிசியில் எனிதிங் உங்களுக்கு அரசு வேலைகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்காங்க. அந்த 40% உயர்த்தப்பட்டுள்ளது. அப்போ பலரும் பெண்களும் வேலைக்கு வர வேண்டும் அப்படின்னு அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இருக்குது அடுத்த பக்கத்தில் இருக்கா. மாக்கடல் அப்படின்னா என்னதுங்க? உரிச்சொற்றொடர். சரிங்களா? மா இருக்குது, அப்போ உரிச்சொற்றொடர் மாக்கடல். நேற்றுக்கே பார்த்தோம். உரிச்சொற்றொடரில் சில இடங்களில் எங்கெங்கே வடிமிகும், இங்கெல்லாம் வடிமிகாதுன்னு நேற்றுக்கு பார்த்தோம். ஆக்கள்ங்கிறது தொழில் பெயர், ஆக்கள்ங்கிறது தொழில் பெயர். இங்கே அல்விகுதி வந்துருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னே போல் ஓம உறுப்பு. பொன்னே போல் போல அப்படிங்கிறது என்னதுங்க? ஓம உறுப்பு. போல அப்படின்னு வந்தால் அது ஓம உறுப்பு. போலங்கிறது ஓம உறுப்பு. மலர்கை ஓமை தொகை என்னதுங்க? உறுப்பு முதல்ல வந்தால் உருவம் போடுங்க, உறுப்பு பின்னாடி வந்தால் ஓமையும் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி தானே? மலர் கைங்கிறது பின்னாடி வந்திருக்கு. மலர் போன்ற கை, மலர் போன்ற கை. சரிங்களா? எது கூட கம்பேர் பண்ணுறப்போ அது முன்னாடி இருக்குது. மலர் முன்னாடி இருக்குது, கை பின்னாடி இருக்குது. அதனால் உறுப்பு ரெண்டாவது வந்தால் உவமை உண்மை என்ன கொடுத்துருக்காங்க? ஓமை தொகை. என்ன கொடுத்துருக்காங்க? ஓமை தொகை. சரிங்களா? உறுப்பு ரெண்டாவது வந்தால் ஓமை தொகை, முதல்ல வந்தால் உருவகம் அப்படி போட்டுக்கோங்க. ரைட்டு. அடுத்து வில்வாள் இருக்குது. வில்வாள்ங்கிறது உண்மை தொகை. மறைஞ்சு வந்திருக்கு. வில்லும் வாளும். மறைந்து வந்தால் உண்மை தொகை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. சரிங்களா? எண்ணுமை அப்படின்னா எப்படி இருக்கும்? வெளிப்படையாக வரும். வெளிப்படையாக வந்தால் வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. வெளிப்படையாக வந்தால் என்னதுங்க? எண்ணுமை. ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஒன். அடுத்து தவிர்க்கவனா. தவிர்க்கவனா தான் வந்திருக்கணும். ஈர்கட்டை இது மாதிரி பெயரெச்சம். சரிதானே? பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். விளைவது விளை கூட்டல் இக்கூட்டல் ஆகக்கூட்டல் தூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரித்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த படம் சிறுபஞ்ச மூலம். அடுத்த படம் என்னதுங்க? சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? உங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் முறைன்னு ஜிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழில் பெருசாக மென்ஷன் கிடையாது. தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக மென்ஷன் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக படிக்க தேவையில்லை தான். சிறுபஞ்ச மூலம் இருக்கா? ஓகே. சிறுபஞ்ச மூலம் சிலபஸில் இருக்குல்ல, பார்த்துருவோம். நூல்வெளி. முதல்ல நூல்வெளி பாருங்கள். ஓகே. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சங்க இலக்கியங்கள். சரிங்களா? சங்க 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியம். அதுக்கப்புறம் அறநூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 8 தொகையும் 10 பாட்டையும் 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். நீதி நூல்கள் பார்க்குறோம். நான் பார்த்தோம் நீதி நூல்கள் பார்த்தோம். அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் நமக்கு தெரியும். அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். அதில் ஒன்று தான் என்னதுங்க? சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். சிறுபஞ்ச மூலம்னா பஞ்ச, சிறு அப்படின்னா சிறியன்னு அர்த்தம், பஞ்சன்னா 5ன்னு அர்த்தம். அப்போ 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவடுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. என்னன்னாங்க? கண்டங்கத்திரி, சிறுவடுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதுங்க? 5 சிறிய வேர்கள். 5 சிறிய வேர்கள். இதெல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லுவோம். இதை வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு கண்டங்கத்திரி, அப்புறம் சிறுவடுதனை, அப்புறம் சிறுமல்லி, அப்புறம் பெருமல்லி, அப்புறம் நெருஞ்சி. ஷார்ட்கட் எழுதுங்க. பஞ்சத்தில் 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 சரிங்களா? கடவுளை துணையாக. பஞ்சத்தில் கடவுளை துணையாக சிறுசுகளும் பெருசுகளும் நினைக்கிறாங்க. சிறுசுகளும் பெருசுகளும் நினைக்கிறாங்க.
பஞ்சத்தில் கடவுளை துணையாக சிறுசுகளும் பெருசுகளும் நினைக்கிறாங்க. பஞ்சத்தில்னா சிறுபஞ்சம் மூலம், கடவுளைனா கண்ணங்கத்திரி, துணையாகனா சிறுவடுதுணை, என்னதுங்க சிறுவடுதுணை, சிறுசுகளும் அப்படின்னா சிறுமணி, பெருசுகளும்னா பெருமணி. சரிங்களா? நினைக்கிறாங்கன்னா நெருஞ்சி. சரிதானே? புதுசாக புரிஞ்சிச்சா? ஷார்ட்கட் என்னது? பட்ஜெட்டில் கடவுளை துணையாக சிறுசுகளும் பெருசுகளும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கணும். இவ்வேர்களான மருந்து உடனே நோயை போக்குகின்றது. அதுபோல் சிறுபஞ்சம் மூல பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்பு கூறியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்சம் மூலம் அந்த மருந்து, அதாலான மருந்தை சாப்பிட்டா உடம்புல இருக்க நோய் நீங்கும். இந்த பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் மனதில் உள்ள நோயை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்போ சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருங்க? காரியாசன். யாருங்க? காரியாசன். ஒரு மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். யாருடைய மாணவர்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். மாக்காயனாரின் மாணவர். காரி என்பது இயற்பெயர். காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். ஒரு காரியாசன் சொல்கிறாங்களா? காரிங்கிறது இயற்பெயர், ஆசான்கிறது அவர்களுடைய தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் கொடுத்துருக்காங்க. மாக்காரியாசன் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. மாக்காரியாசன் சொல்லுது. சரிங்களா? காரியாசனை மாக்காரியாசன் என்று கூறுகிறது. சரிதானே? ரைட்டு. ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. காரியம் வச்சா 5 பேருக்கு கணக்கு பண்ணி சமைக்கணும். காரியம் வச்சா காரியம் வச்சா 5 பேருக்கு காரியம் வச்சா 5 பேருக்கு கணக்கு பண்ணி சமைக்கணும். காரியம் வச்சா 5 பேருக்கு கணக்கு பண்ணி சமைக்கணும். சரிங்களா? காரியம் அப்படின்னா காரியாசன் அர்த்தம். காரியம் என்ன அர்த்தம்? காரியாசன் அர்த்தம். 5 பேருக்கு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். டக்குன்னு எழுதிட்டே வரணும். கணக்கு பண்ணி சமைக்கணும். கணக்கு பண்ணினா இவருடைய சமகாலத்தவர். சரிங்களா? ஒரு சாலை மாணாக்கர். சரிங்களா? ஒன்றா படித்தாங்க. இவருடைய வகுப்பு தோழர் யாருங்க? கனிமேதாவியார். அதனால தான் கணக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். சமைக்கணும் அப்படின்னா இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர். புரியுதாங்க? என்ன புரியுது? காரியம் வச்சு 5 பேருக்கு கணக்கு பண்ணி சமைக்கணும். காரியம் வச்சு 5 பேருக்கு கணக்கு பண்ணி சமைக்கணும். காரியம் வச்சோம்னா காரியாசன். சரிங்களா? 5 பேருக்கு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. கணக்கு பண்ணினா கனி மேலாவியார். இவருடைய ஒரு சாலை மாணாக்கர். இவருடைய வகுப்பு தோழர் யாருங்க? கனிமேலாவியார். சரிங்களா? சமைக்கணும் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். சரிதானே? இந்த மொத்தம் 97 பாடல்கள். 97 பாடல்கள் எல்லாம் வெண்பா. என்ன பாவகைனா வெண்பா. என்ன பாவகை? வெண்பா. 97 பாடல்கள். சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை பாடல்கள் கேட்பாங்க. எத்தனை பாடல்கள்? 97 பாடல்கள். சரிங்களா? என்ன பாவகைனா வெண்பா. என்ன பாவகைனா வெண்பா. சரிதானே? ரைட்டு. ஒரு ஷார்ட்கட் எழுதுங்க. நயன்தாரா கூட 7 நாளும் வெளியில் சுற்றுனா, நயன்தாரா கூட 7 நாளும் நயன்தாரா கூட 7 நாளும் போட்டு 4 மேலே குறுக்க கோடு போட்டுருணும். நயன்தாரா கூட 7 நாளும். சரிங்களா? வெளியில் சுற்றினா பஞ்சம் வரும். வெளியில் சுற்றினா பஞ்சம் வரும். வெளியில் சுற்றினா என்ன பண்ணோம்? பஞ்சம் வரும். ஓகே. நயன்தாரா கூட 7 நாளும் வெளியில் சுற்றினா பஞ்சம் வரும். எழுதியாச்சா? நயன்தாரா கூட அப்படின்னா 9ன்னு அர்த்தம். சரிங்களா? 7 அப்படின்னா 7 தான். 7 நாளும் கொடுத்துருக்கோம். 4 குறுக்கு கோடு போட சொல்லியிருக்கோம். ஒரு அந்த சொல்லுக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி குறுக்கு கோடு போடணும். அப்படின்னா ஷார்ட்கட்டில் அதுக்கு மீனிங் கிடையாதுன்னு அர்த்தம். வெளியில் சுற்றணும் அப்படின்னா வெண்பான்னு அர்த்தம். பஞ்சம் வரும் அப்படின்னா சிறுபஞ்சம் வரும்னு அர்த்தம்.
பஞ்சமம்னா என்னதுங்க? சிறுபஞ்சமூலம். பஞ்சவர்ணம் என்னதுங்க? சிறுபஞ்சமூலம். வெளியாச்சா? டக்குன்னு. ஓகே. ஒரு பாடலில் எத்தனை கருத்துக்கள் இருக்கும்? 5 கருத்துக்கள் இருக்கும். சரிங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறக்கருத்துக்கள் இருக்கும், கொஞ்சம் சமண சமயம் சார்ந்த கருத்துக்களும் வரும். பெரும்பாலும் மறக்கருத்துக்கள், கொஞ்சம் சமண சமயம் சார்ந்த கருத்துக்களும் வரும் இந்த பாடல்களில். சரிதானே? ரைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம்னு இருக்குது. தெரிந்து தெளிவோம்னு இருக்கா? சாதனைக்கு வயது தடை இல்லைன்னு கொடுத்தாங்க. சாதனைக்குன்னா தேவையில்லை, வயது வந்து தடை இல்லை. வயதுனா தடை கிடையாது. ஓகே. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடலாற்றவும் ஆற்றல் பெற்றவர் யாருங்க? வள்ளலார். 10 வயசு கூட ஆகலை, ஆனால் என்ன பண்ணுவார்? சொற்பொழிவு ஆற்றுவார், பாடல் ஏற்றுவார். அந்த ஆற்றல் அப்படி கிடச்சிச்சு. யாருக்கு? வள்ளலாருக்கு. யாருக்குங்க? வள்ளலாருக்கு. வள்ளலார் சொற்பொழிவு பத்தலை அப்படின்னு ஷார்ட்கட் போடுங்க. வள்ளலார் சொற்பொழிவு பத்தலை. வள்ளலார் சொற்பொழிவு பத்தலை. வள்ளலார் சொற்பொழிவு பத்தலை. வள்ளலார்னா வள்ளலார் தான். சொற்பொழிவு அப்படின்னா சொற்பொழிவாக்கக்கூடிய திறன்லாம் கிடச்சிச்சு. பத்தலை அப்படின்னா அதுங்க 10. வள்ளலார் சொற்பொழிவு பத்தலை. ஓகே, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 11வது வயதிலேயே அரசர்கள் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். சரிங்களா? பாரதியார் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். அவர் பேர் சுப்பிரமணியன் தான். சரிங்களா? அவர் பெற்ற பட்டம் தானே அதுங்க பாரதிதாசனை பற்றிங்க. அவருடைய பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் பேர பட்டம் தானாங்க. அவர் பாரதிதாசன் அவருடைய பேரை மாற்றிக்கிட்டார். பாரதி மீது கொண்ட பட்டினக்காரமாக இருந்த பேர் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். சரிதானே? இங்கே பாரதி அப்படிங்கிறது அவர் வாங்கிய பட்டம். சரிங்களா? ஒவ்வொருவரும் பாரதி ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. ஒவ்வொருவரும் பாரதி ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் பாரதி ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் பாரதி ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் பாரதி ஆக வேண்டும். ஒவ்வொருவருன்னா 11ங்க. ஒவ்வொருவருன்னா என்ன அர்த்தம்? 11. சரிங்களா? பாரதி ஆக வேண்டும்னா பாரதியார் வந்து 11 வயதிலேயே கவிதை எழுதி பாரதியின் பட்டம் வாங்கினார். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகள் எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. யாருங்க? விக்டர் ஹியூகோ. 15வது வயதிலேயே எழுதி அனுப்பினார். பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு அனுப்பியிருக்காரு. சரிதானே? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. 15 ரூபாய் பிரெட் பாக்கெட் விற்கிறாங்க. 15 ரூபாய் பிரெட் பாக்கெட் விற்கிறாங்க. 15 ரூபாய். சரிங்களா? பிரெட் விற்கிறாங்க. 15 ரூபாய் பிரெட் விற்கிறாங்க. 15 ரூபாய் பிரெட்டு விற்கிறாங்க. இல்லையாச்சா? 15 ரூபாய் என்ன அர்த்தம்? 15ஆம் வயதில் என்ன அர்த்தம்? சரிங்களா? பிரெட் விற்கிறாங்கன்னா பிரெஞ்சு இலக்கிய கழகம் அர்த்தம். விற்கிறாங்கன்னா விக்டர் ஹியூகோன்னு அர்த்தம். விக்டர் ஹியூகோ. இல்லை கேட்க வாய்ப்புக்குரிய தான் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 14வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். எத்தனாவது வயசில்? 16 வயசு. 16 வயதிலேயே. சரிதானே? ஓகே. அலெக்சாண்டருக்கு 16 வயதிலேயே பிடிக்கும். 16 வயதிலே ஒரு படம் இருக்குல்ல, 16 வயதினிலே அப்படின்னு ஒரு படம் இருக்குது. சரிங்களா? கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி அவங்களாம் நடித்த படம். அலெக்சாண்டருக்கு அந்த படம் பிடிக்குமா? எந்த படம்? 16 வயதினிலே. அப்போ 16 வயசில் அப்படின்னு 14 வயதில் தன்னுடைய தந்தையின் படையில் போர்படை தளபதி ஆனவர் யாருங்க? அலெக்சாண்டர். யாருங்க? அலெக்சாண்டர். சரிதானே? அதுபோல் 17வது வயதில் பார்த்தீங்கன்னா பைசா நகரத்துடைய சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ கலிலி. யாருங்க? ஊசல் விதியை கண்டுபிடிச்சவர் யாருங்க? கலிலியோ கலிலி. எத்தனை வயசில்? 17 வயது தானாங்க. எத்தனை வயது தான்? 17 வயது தான். அப்போ வயது சாதிக்க தடையில்லை. கம்மியாக இருக்குன்னு வருத்தப்பட தேவையில்லை, அதிகமாகிடுச்சுன்னு வருத்தப்பட தேவையில்லை. இப்போ எதோ நியூஸில் பார்த்தேன், 70 வயசோ 72 வயசோ ஒரு பாட்டிக்கு அவங்க வந்து +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்களாம். சரிதானே? இப்போ பாருங்கள், படிக்கணும்னு ஆர்வம்லாம் வந்து 70 வயசில் படிக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசும் 25 வயசும் 30 வயசு தான் ஆகுது. சரிதானே? ரைட் இருக்கட்டும். ஓகே, அடிஸ் நெக்ஸ்ட் ஒன். அப்படி மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்குது. மேலே மீன்ஸ் முன்னாடி பக்கத்தில் சிறுபஞ்சமூலம் எழுதியவர் பார்த்தீங்கன்னா காளிதாசன். என்ன பாவகை? என்ன பாவகைங்க? வெண்பா. சரிதானே? ரைட்டு. இது ஒரு பாட்டு இருக்குது. பூவாது காய்க்கும் மரம்
உல நன்றெறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாருக வித்து உல மேதைக்கு உடையாமை செல்லும் உணர்வு அப்படின்றது இருக்கா இல்லையா? ஓகே. பாடலின் பொருள்: பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசில் ரொம்ப குறைவு இருந்தாலும் அவருடைய அனுபவத்தின் காரணமாக அவர் என்னன்னு சொல்கிறான், மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர். மூத்தவரோடு அவர் கம்பேர் பண்ணி தான் நம்ம நினைக்கணும், சரிதானே? பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பின்னர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். சிலதை என்ன பண்ணுவோம், பாத்தி கட்டி வளர்ப்போம், நீர் ஊற்றுவோம், பராமரிப்போம், அதுவும் வளரும். ஆனால் சில இது பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக தானே வளரும். அதுபோல் மேதையர், சரிங்களா, அவருக்கு என்ன பண்ண தேவையில்லை, மற்றவங்க யாரும் எதையும் உணர்த்த தேவையில்லை, சரிங்களா. அவங்களாவே புக் எடுப்பாங்க, அவங்க படிப்பாங்க, அவங்களாவே அவங்க சரி பண்ணிப்பாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாடலில் எடுத்துக்காட்டு ஊமையணி பயின்று வந்துள்ளது. என்ன வந்திருக்கு? எடுத்துக்காட்டு ஊமையணி. ஏன்னா ஏற்கனவே வேறு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து மரம் காய்க்குதோ வந்து போல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்படி எடுத்துக்காட்டு ஊமையணி, எடுத்துக்காட்டு ஊமையணி, சரிங்களா. சொல்லும் பொருளும் பாருங்கள். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் அர்த்தம். நாறு வண்ணம் உழைப்பன்னு அர்த்தம். தாவானா கெடாதிருத்தல்னு அர்த்தம். தாவானாதுங்க கெடாதிருத்தல்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இருக்குது. அறிவார் வல்லார் அதெல்லாம் என்னதுங்க? வினையாளும் பேர். ஏற்கனவே பார்த்துருக்கோம், வினையாளும் பேர்லாம் எக்ஸாமுக்கு வரும், பார்த்துக்கணும். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள், அந்த செயல் நடக்கலை, சரிங்களா. அப்போ விதையாமை உரையாமையெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவாத அப்படின்னு வந்திருக்கணும், வந்தால் அது எதிர்மறை பெயரச்சம். ஆனால் இங்கே கெட்டிருக்கு, அதனால் தாவானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உரையாமை பகுப்பதுக்குள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை அப்படின்னு பிரிச்சுருக்காங்க, பார்த்து வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வீட்டிற்கோர் புத்தக சாலை. வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நுழைமுன் அப்படிங்கிற தலைப்பில் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். அப்படி தலை சிறந்த நண்பன் யார்? நான் இது வரைக்கும் படிக்காத புத்தகத்தை ஒன்று வாங்கிட்டு வந்து என்னை சந்திக்கிறவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் தெரியும் உங்களுக்கு, அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர். அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் யாருங்க? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்குலாம் நிறைய ஃபெயிலியர், சரிதானே. அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன். அவர்கிட்டோடும் கேட்பாங்க, அவருடைய எதிர்கால கனவு என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை, சரிங்களா, வெள்ளை மாளிகையில் தான் அமெரிக்காவின் அதிபர் இருப்பார். எனக்கு ஏதாவது ஒரு நாள் அந்த அமெரிக்காவின் அதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன எவ்வளோ உயர்வாக வைத்திருக்கிறார் பாருங்கள், சரிங்களா. ஆனால் செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் நீ போடுறா அப்படின்னா ஆவாங்க, சரிங்களா. லவ்வில் ஃபெயில் ஆகிருப்பார், எலெக்ஷனில் ஃபெயில் ஆகிருப்பார். இறுதியாலாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆவார், அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ஆவார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. சென்னை கோட்டூர்புரத்தில், சரிங்களா, ஒரு நூலகம் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2009ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. ஒரு ஷார்ட்கட் போடுங்க. அண்ணா 5 ரூபாய், 5 ரூபாவை அண்ணா 5 ரூபாவை நயன்தாராவுக்கு தருகிறார். 5 ரூபாவை நயன்தாராவிற்கு தருகிறார். நயன்தாராவிற்கு தருகிறார். ஓகே, அண்ணா 5 ரூபாயை நயன்தாராவிற்கு தருகிறார். அண்ணானா அறிஞர் அண்ணா தான். நயன்தாராவிற்குன்னா 2009ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு? 2009ஆம் ஆண்டு. இவர் சிலபஸில் இருக்காருங்க, சரிங்களா, ஜிஎஸ் சிலபஸில் இருக்கார் அறிஞர் அண்ணா. அதனால் இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஒரு தலைப்பு படிக்கும்போது அது சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய மேற்கோள்கள், புகழ்பெற்ற பொன்மொழிகள் இருக்கா இல்லையா?
மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. நம்ம வந்து நம்ம மட்டும் தான் சிறந்தவன்னு நினைக்கக்கூடாது. எழுத்த வீட்டில் ஒரு இருப்பாங்க, அவங்க சிறந்த ஒருத்தர் இருப்பார். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய பற்றி என் குழந்தை அம்மானு சொல்லிச்சு, ஆயான்னு சொல்லிச்சு, வீட்டில் போட்டுருப்போம். அந்த வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவோம். எழுத்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். சரி தானே? நான் குழந்தைய தான் சொல்கிறேன், எல்லாமே தான் நல்லவங்க தான். உடனே குழந்தை நல்லவங்க பெரியவங்க நல்லவங்க இல்லையான்னு போயிடாதீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? மற்றவங்களுக்கும் மரியாதை செலுத்தணும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நம்ம உண்டு. அங்கேயும் திறமையானவங்க இருப்பாங்க, அதையும் நம்ம அக்னாலஜ் பண்ணணும். சரிங்களா? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இருபக்கமும் கூடுள்ள கத்தி. சரிங்களா? வன்முறை என்னதுங்க, இருபக்கமும் கூடு இருக்கும். ஒரு சைடு கத்தினா எப்படி இருக்கும், ஒரு சைடு பிடிக்கிறதுக்கு பிடி இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்கும். ஆனால் ரெண்டு பக்கமும் கூட இருந்தால் அதுதான் வன்முறை. அது என்னதுங்க? ஓகே. சரிங்களா? வன்முறை இருபக்கமும் கூடுள்ள கத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சினிமா பாட்டில் கூட வருமே, இரு பக்கம் கூடு இருக்குங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. எதையும் தாங்கும் இதையும் வேண்டும், எதையும் தாங்கும் இதையும் வேண்டும். சரிங்களா? நமக்கு நிறைய நடக்கும், வெற்றி நடக்கும், தோல்வி நடக்கும். சரிங்களா? இதையுமே ஒதுங்கி போச்சு. சரிங்களா? பிரேக் டவுன், எக்ஸாமில் தோல்வி நடக்கும், வாழ்க்கையில் தோல்வி நடக்கும், அதுக்கப்புறம் மீண்டு வரணும். அப்போ எதையும் தாங்கணும் இதையும் வேண்டும், எதையும் தாங்கும். 2:30 வரைக்கும் 3 வரைக்கும் வகுப்பு நடக்கும், அதான் தாங்கிட்டு உட்காந்துருக்கணும். சரிங்களா? படிக்கலன்னு திட்டுவாங்க, தாங்கணும். எதையும் தாங்கும் இதையும் வேண்டும், எதையும் தாங்கும் இதையும் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு வச்சிருக்கார். சரிங்களா? மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எடுக்கும் தன்மான இலக்கியங்கள் தேவை. சரிதானே? நம்மளுடைய புத்தியை கெடுக்கிற மாதிரி மதினா அறிவை கெடுக்கிற மாதிரி சில ஏடுகள் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, நம்முடைய சரிங்களா தமிழரை தட்டி எடுக்கும் தன்மான இலக்கியங்கள் தேவை, நல்ல இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. சரிதானே? அடுத்து தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வரலாறுகளை படிப்பதால் தான் இளம் உள்ளத்திலே புது முழுக்கு ஏற்படுகிறது. நல்ல வரலாறுலாம் படிக்கணும். எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, அண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், ஒவ்வொருத்தங்களும் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க, பெரிய பெரிய அண்ணங்கள்லாம். சரிதானே? பில்கேட்ஸ் அவர் மட்டும் பறக்கும்போதே பில்கேட்ஸாக பிறந்தாரே இல்லை, அவரும் வந்து கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாரு. ஒரு அம்பானி, ஒரு அதானி, எவ்வளவோ பேர் அவங்களும் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் தானே பண்ணியிருப்பாங்க. பணக்காரன் அது மட்டும் நோக்கம் இல்லை. சரிங்களா? ஆல்பர்ட் தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் என்னது ஸ்கூல்லேயே வந்து இவர் படிக்க மாட்டார், சரியான அனுப்பி வைக்கப்பட்டார். 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார். சரிங்களா? அப்படி அவங்க வரலாற்றுலாம் படிக்கணும், அப்போ தான் நமக்கு தெம்பு கிடைக்கும். புது முழுக்கு ஏறும் அப்படின்னா முழுக்கு எப்படி சார் இருக்கும்? சரிங்களா? காரம் முருக்கா, காரம் இல்லாத முருக்கா, மிளகு போட்டதாலாம் கேட்காதீங்க, தெம்பு கிடைக்கும். சரிதானே? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இதை சொன்னதை யாருன்னு கேட்பாங்க. நம்ம பகுத்தறிவு அப்படின்னாலே நேராக பெரியாருக்கு போயிடுவோம். சரிதான்? இவரு பெரியார் கூட தான் இருந்தார். திராவிட கழகத்தில் இவனும் இருந்தார், யாரும் அண்ணாவும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்தல் அரசியலில் போட்டிடணும், ஒரு சில கருத்து ஏற்படைய காரணமாக வந்து பெரியார்கிட்டேருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு சரிங்களா ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். சரி, ரைட், ஓகே. அப்போ இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. பெரியார் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்கப்பட்டாங்க, கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து முரண்பட்டு இருக்கும். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரிமைகளை கேட்டு வாங்கக்கூடியவராக இருக்கும். நடந்தவை நடந்தையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், இதுவரை படிக்கவில்லை பரவாயில்ல, இனியாவது படி. அது சொல்கிறாரு யாருங்க? அறிஞர்னா சொல்கிறாரு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லைங்க, என் வாழ்க்கையில் உருப்படியாக எதுவுமே செய்யலைங்க. சரிங்களா? பரவாயில்ல, இனி வரும் காலங்கள் நல்லா பயன்படுத்துங்க. இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பித்தா கூட பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? சொல்கிறாரு, ஒரு வீட்டிற்கு ஒரு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு திருக்குறள் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கீழே இருந்து 2வது பாரா, லெஃப்ட் சைடில் கீழே இருந்து 2வது பாரா. சரிங்களா? உங்களுக்கு இடது இப்போ இயக்கத்தில் இருக்கும். சரி தானே? கடைசி நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே
நூல்வெளி இருக்குது. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலையின் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அவர் வானொலியில் பேசுவார். சரிங்களா? அதோடைய தொகுப்பு அதில் தான் இந்த செய்திகள்லாம் இருக்குது. அந்த செய்தியை தான் இங்கே நமக்கு வந்து எழுத்து வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். தமிழ்லையும் நல்லா பேசுவார், ஆங்கிலத்திலையும் நல்லா பேசுவார். சரிதானே? அப்போ வந்து நிறையா தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். சரிதானே? ரொம்ப வந்து புலமை பெற்றவர். அது நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருவோம். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? அப்படி அழைத்தவர் கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி. எழுதிங்க. அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைத்தவர் யாருங்க? கல்கி. அவரை கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி தான். அவர் பேர் என்னதுங்க? அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. அவர் கல்கியில் எழுதுனால என்னதுங்க? கல்கீரா கல்கின்னு பேர் வந்துச்சு. கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி எக்ஸாமில் கேட்டதுங்க. போன வருஷம் குரூப் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரி தானே? 2024 போன வருஷம் நடந்த குரூப் எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க. யார் தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அண்ணாவை அழைத்தவர்னு கேட்டிருந்தாங்க. யாருங்க? கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி. பார்த்து வச்சுக்கணும். சரி, ரைட், ஓகே. வாட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட்? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். பல நூல்கள் எழுதியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ப ஒளி. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ப ஒளி. இதெல்லாம் வந்து இவருடையது. வேறு என்ன இருக்குது? இவருக்கு பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆகின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. சரிங்களா? 1935 சென்னை பெத்தநாயகன்பேட்டை கோவிந்தப்ப நாயகன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஸ்கூலில் வந்து டீச்சராலாம் அவர் பணிபுரிந்திருக்கிறார் ஓராண்டு காலம். இதுதானே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் வாசிங்க. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில். இப்போ காஞ்சி இதழ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவர் நிறைய வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து காஞ்சி இதழ் மூலம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கடிதங்கள்லாம் எழுதினவர். இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். துணை ஆசிரியர்னால் சேர்ந்த நூலுங்க. குடியரசும் விடுதலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணை ஆசிரியர். பெரியார் தான் குடியரசு, புரட்சி, விடுதலையெல்லாம் நடத்தினார். இவர் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இதில் குடியரசுலையும் விடுதலையும். நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், விடுதலை தினம் கொண்டாடுறோம். விடுதலை நாள் விழா. விடுதலை நாள்னா அதுதான் சுதந்திர தினம். சரிதானே? அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? எதை? குடியரசு, விடுதலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ரைட்டு. முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். இப்போ நம்ம 2 இருமொழி சட்டத்தை தான் நம்ம பின்பற்றுறோம். தமிழ், அதுக்கப்புறம் ஆங்கிலம். அதெல்லாம் மும்மொழி கொள்கையெல்லாம் வந்தால் அதெல்லாம் ஏற்க மறுத்துடும். சரிதானே? இப்போ எனக்கு படிக்கிட்டுங்க, வேணாம் விட்டுருங்க, அவனுக்கு கம்பல்சரிலாம் கிடையாது அப்படின்னு. சரிதானே? சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்க இடம்பெற்றார். அப்போ வந்து ஏற்கனவே சென்னை மாகாணம்னு இருந்துச்சு, அதுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினவர் யாருங்க? அறிஞர் அண்ணா. குரூப் 4 2022 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. காஞ்சி இதழின் ஆசிரியர் யார்? கண்டிப்பாக அண்ணாவை பற்றி கேள்வி கேட்பாங்க. அண்ணாவை பற்றி என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. போன வருஷம் குரூப் 2ல் என்ன கேள்வி? தென்னகத்தின் பெர்னாட்ஷா யார்? அதுக்கு முன்னாடி தான் 2022 குரூப் 4ல் தான் என்ன கேள்வி அப்படின்னா காஞ்சி இதழின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 1967 அந்த அறிவிப்பு வெளியிட்டு 1969. சரிங்களா? 1967 அறிவிப்பு வெளியிட்டு 1969 நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாடுங்கிற பெயர். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? தெரிந்த தெளிவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி பார்த்துக்குங்க.
ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. எக்ஸாமில் கேட்டது, போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்க, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுங்க? கன்னிமரா நூலகம். எந்த நூலகம்? கன்னிமரா நூலகம். சரிங்களா? சென்னை எக்மோரில் இருக்குது. சென்னை எக்மோரில் இருக்குது. எதுங்க? கன்னிமரா நூலகம். எதுங்க? கன்னிமரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இந்தியாவில் முதல்ல தொடங்கப்பட்ட பொது நூலகம். சரிங்களா? தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுங்க? எதுங்க? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். சரிங்களா? எல்லாம் கவனிங்க. ஓகே. கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பகம் நூலகமாகவும் திகழ்கிறது. சரிங்களா? ஏற்கனவே உருவாக்குனாங்க, மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. சரிதானங்க? என்ன கொடுத்தாங்க? ஓகே. அப்போ கல்கத்தாவில் தொடங்கியிருந்தாலும் சரிங்களா, 1836ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டுருச்சு. ஆனால் 1853 தான் மக்களின் பயன்பாட்டுக்கு வருகிறது. அட் த சேம் டைம் திருவனந்தபுரம் நூலகம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால தான் முதல் பொது நூலகமும் கொடுத்துருக்காங்க. சரிதானே? ஒரு ஆவண காப்பக நூலகமாகவும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி இருப்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட் பண்ணலாமா? ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். சரிங்களா? இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் எங்கே இருக்குது? கன்னிமரா நூலகம். கன்னிகள் தமிழ் நூலை அதிகம் படிப்பாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுருக்கோங்க. சரிங்களா? கன்னிகள் கன்னிகள் அதிகம் என்ன படிப்பாங்க? கன்னிகள் அதிகம் தமிழ் நூல்களை படிப்பார்கள். ஓகே. அப்போ எங்கே தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னிமரா நூலகம். சரிங்களா? ஓகே. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? முதலில் பொது நூலகத்தை தொடங்கினால் திருந்துவாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. முதலில் பொது நூலகத்தை தொடங்கினால் திருந்துவாங்க. முதலில் பொது நூலகத்தை தொடங்கினால் திருந்துவாங்க. புரிஞ்சாச்சா? முதலில் பொது நூலகத்தை தொடங்கினால் திருந்துவாங்க. என்ன பொருள்? முதல் பொது நூலகம் திருந்துவாங்கன்னா திருவனந்தபுரத்தில் எங்கே தொடங்கப்பட்டது? திருவனந்தபுரத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இன்னொரு ஷார்ட்கட், அது ஒரு டேட்டா எழுதுங்க. தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948. சரிங்களா? தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948 தமிழ்நாடு பொது நூலக சட்டம். சரிதானே? ரைட்டு.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கற்பவை கற்றப்பின் இருக்கா? கற்பவை கற்றப்பின் இருக்கா? கற்பவை கற்றப்பின் என்னென்ன இருக்குது? வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். சொன்னவர் யாருங்க? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. சரிங்களா? அண்ணாவின் அடிப்படை தேவை புத்தகம் தான் அப்படின்னு ஷார்ட்கட் இருக்குங்க. அண்ணாவின் அடிப்படை தேவை புத்தகம் தான். அண்ணாவின் அடிப்படை தேவை புத்தகம் தான். அண்ணாவின் அடிப்படை தேவை புத்தகம் தான் அப்படின்னா அது அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் யாருக்கு கொடுக்கப்படணும்னா யாருக்கு? சரிங்களா? புத்தகங்களுக்கு. ஓகே. அடுத்து சரிங்களா, கதையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் எதுங்க? புத்தகங்களேன்னு சொல்லியிருக்காரு. யாருங்க? கதை. போலீஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க 2023. போலீஸ் எக்ஸாம் 2023 இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எல்லாம் ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் கேள்வி இல்லாத வினாத்தாலே இல்லை. 2022 குரூப் 4 பார்க்கணும், 24 குரூப் 2 பார்க்கணும். போலீஸ் எக்ஸாம் 2022 கேட்டிருக்காங்க. இஓ எக்ஸாம் 2022 கேட்டிருக்காங்க. 23 கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம் அந்த பாடம். சரி தானே? அடுத்து பாருங்கள், சீர்காழிரா அரங்கநாதன். சாகாவரம் பெற்றேன்னு கத்தாத. சாகாவரம் பெற்றேன்னு கத்தாத அப்படின்னு ஷார்ட்கட் போடுங்க. சாகாவரம் பெற்றேன்னு கத்தாத. சாகாவரம் பெற்றேன்னு கத்தாத. சாகாவரம் பெற்றேன்னு கத்தாத. கத்தாதனா கதை. அவர் தான் என்ன பண்ணார்? சரிங்களா? அவர் தான் என்ன பண்ணார்? ஓகே. சாகாவரம் பெற்றவை புத்தகங்கள்னு சொன்னார். அடுத்து சீர்காழிரா அரங்கநாதன். சீர்காழிரா அரங்கநாதன். சரி தானே? அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? அவரின் பிறந்த நாள் சரிங்களா தேசிய நூலக நாள். தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. தேசிய நூலக நாளாக. ஏன்னா அவர் தான் நூலக விதிகள் எழுதினார். நூலக விதிகள் எழுதினார். அதனால் அவருடைய பிறந்த நாள் தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இது இருவேறு கான்ஃப்ளிக்ட்டு. ஆகஸ்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 12 எழுதிக்கிங்க. அவருடைய பிறந்த நாள் எப்போங்க? ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12 அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 12. அன்றைக்கி தான் என்ன கொண்டாடுறாங்க? தேசிய நூலக நாள். தேசிய நூலக நாள். சிறந்த நூலகர்களுக்கெல்லாம் அவருடைய பெயரில், அதாவது சீர்காழிரா அரங்கநாதன் அவருடைய பேரில் பார்த்திங்கன்னா விருதுகள்லாம் வழங்கப்படுது. விருதுகள்லாம் வழங்கப்படுகிறது. சரிதானே? பழைய புக்கா புது புக்கா? நான் கேட்குறது, உங்கள் புத்தகம் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 2024? அதாங்க, ரெண்டு தகவல் இருக்கும். அது 9 கொடுத்துருப்பாங்க, 12 கொடுத்துருப்பாங்க. பேப்பர் நியூஸ்லாம் உங்களுக்கு 12 தான் வருது. சரி தானே? அதை பார்த்து வச்சுக்கிங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. பிரேக் அப்புறம் பார்க்கலாம்.